திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை நாம் காரைக்காலிலிருந்து சிவ திருமதி விஜயலட்சுமி அம்மையார் அவர்களுடைய திருவாக்கினாலே கேட்டு வருகிறோம். அந்த வகையில் அம்மையாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். ஆமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கேக்குதா நான் பேசுறது எல்லாருக்கும்? கேக்குதுங்கம்மா, தெளிவா கேக்குது. சிவாய நம. சிவாய நம. நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, புனிதவதியாரின் புனித பயணம் என்ற தொடரில் ஆன்மீக பெருமக்களை சந்திப்பதற்கும் அடியார்களை சந்திப்பதற்கும் இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது திருச்சிற்றம்பலம். இந்த நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்கு தருகின்ற டெலி சேனலின் ஐயா அவர்களுக்கும் சிகரம் சேனலுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அடியார்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம்ம இப்ப அந்த பயணத்துக்குள்ள போவோம். போன தடவை 28வது பாடல் பார்த்தோம். செய்தபடி சொல்லுவதே கடனெனும் சீலத்தான் மைதவழும் கண்டர் சேவடிகண் மனத்துற வணங்கி எய்தவரும் கனியளித்தவர் யார் என்னும் கணவனுக்கு பொய்தரு பூங்குழன் மடவார் புகுந்தபடி தனை மொழிந்தார். இதோட நம்ம நிப்பாட்டி இருந்தோம். அதாவது செய்தபடியே சொல்வது, கணவன் கேட்கிறாரு இத கொடுத்தது யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம அங்க பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அடியவர்களுக்கு பொய் சொல்லுதல் என்பது முறையாகாது அப்படிங்கிறதையும், கணவன்கிட்ட பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம புகுந்தபடி, அதாவது அங்க என்ன நிகழ்ந்ததோ அதையே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல போறாராம். அடுத்த பாட்டு பாருங்க. ஈசனருளென கேட்ட இல்லிறைவனது தெளியான் வாசமள திருவனையார் தமை நோக்கி மற்றிதுதான்றே சுடைய சடை பெருமான்றவர் அருளாலே இன்னமுமோர் ஆசில் கனி அருளவன் அழைத்தளிப்பாயன மொழிந்தான். அதாவது அவங்க அந்த அம்மா உண்மையை சொல்றாங்க. சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான்னாக்கா, ஈசன் அருள் என இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, ஈசன் அருள், ஈசன் தான் தந்தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஈசன் அருள்னு சொன்னா ஈசனோட அருள் இருந்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க இவனுக்கு ஈசன் அருள் இல்லை, அதனால அவனுக்கு அது புரியலையாம். அதான் தெளியான் அப்படின்னு சொல்றான். அதாவது என்னன்னா, இப்ப உண்மையிலே இறைவனோட இப்போ நம்ம ஏதாவது ஒரு இதை சொல்றோம் ஒருத்தவங்கள்ட்ட, இத மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா இறைவன் அருள் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அடியார்கள் பெருமக்கள் இருக்கணும். ஆனா ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் சும்மா கப்சா, இதெல்லாம் ரீலு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லைங்கன்னு தெரியுது, நமக்கு இறைவன் அருள் இல்லை. அதே போலதான் இங்கேயும் இவன் தெளியானான், இவனுக்கு மனசு தெளியலையாம். அப்ப அப்படியா உண்மையிலே இது ஈசனோட அருள் தான் அப்படின்னா
அப்ப இன்னொரு கனி கொண்டு வா. இன்னொரு கனி கேட்டுட்டு வா. அதாவது கேட்டுட்டு வான்னு தான் சொல்றோம். இன்னொரு கனி எனக்கு கொண்டு வான்னு சொல்லல. கேளு பார்ப்போம். அதாவது பார்ப்போம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது இதுல. ஈசன் அருளால் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஈசன் அருள் என்ன இல்லிறைவன். இல்லிறைவன் அப்படின்னா, இல்லத்துக்குள்ள இறைவன். அதாவது ஈசன் அருளாலே கனியளித்தது அப்படின்னு அம்மையார் சொல்ல, அந்த இல்லத்துக்குரியவனாகிய வணிகன். அதாவது அந்த கணவர் அதாவது இந்த இடத்துல வந்து இறைவன்னா, இல்லத்துக்குரிய இறைவன். அவன் யாரு அப்படின்னா, அதாவது நம்ம மனத்துக்கு, நம்ம ஆன்மாவுக்கு யாரு இறைவன் அப்படின்னு பார்த்தா இறைவன். இறைவன சொல்லணும். ஆனா, இறைவன் இல்லுன்னா வீடு. அந்த வீட்டுக்குள்ள இறைவன் யாரு அப்டின்னா, அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அதாவது கணவனே கண்கண்ட தெய்வம் அப்டின்னு. அதாவது கணவன தொழுறவ வந்து நில் என்றால் நிற்கும், பெய் என்றால் பெய்யும் மழை அப்டின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கற்புடைய மனைவியா இருந்தா, அவளோட கணவன் வந்து என்ன சொல்றானோ, அவ என்ன சொல்றாளோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு. அப்ப இல்லத்துக்குள்ள இறைவனாக இங்க என்னது? கணவரை வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த இல்லத்துக்குள்ள இறைவன் யார் அப்படின்னா, அந்த கணவன். அவனுக்கு தெளியான். அவனுக்கு தெளிவு வரலையாம். ஏன்னா அந்த இறைவன் வந்து கனி குடுப்பானாம். கேட்டா என்ன கிடைக்குமா? இந்த காலத்திலே நமக்கு நம்புறது கஷ்டம். அப்ப 12ஆம் நூற்றாண்டுல வந்து இத மாரி எனக்கு இறைவன் ஒரு கனி குடுத்தார் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளே வந்து பிரசாதம் வந்து வாங்குறோம். அப்ப கோயில்ல போய் நம்ம வாங்கும்போது, இப்ப நம்ம ஏதோ ஒரு தேங்காய் பழம் எடுத்துட்டு போயிருக்கோம். அது இல்லாம நமக்கு ஒரு வேற பழம் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஈசனோட அருள் எனக்கு இந்த பழம் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னது? இறைவன் மேல வச்சிருக்கிற அன்பு. ஆனா அதே இது இந்த மாரி இறைவனே கேட்டா குடுத்தாரு அப்படின்னு இந்த காலத்துல சொன்னாலுமே, இந்த காலத்திலே என்ன செய்வாங்க? "அப்படியெல்லாம் நடக்குமா என்ன?" அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது இந்த காலத்திலே இப்படி இருக்கும்போது, அப்ப 12ஆம் நூற்றாண்டுங்கும்போது கண்டிப்பா இவன் சுத்தமா இறை அருள் இல்லாததுனால இவன் நம்பியே இருக்க மாட்டான். அப்ப தெளியான். அவனுக்கு என்னது? தெளிந்த மனதே இல்லை. அதாவது உண்மையிலே அவனுக்கு வந்து இது நடந்திருக்குமா? இது நடந்திருக்காதா? அப்படின்னு அந்த டயலமாவிலே அவன் இருக்கிறதுனால, அவன் சொல்றானா, "மற்று இந்த கனி ஒளி பொருந்திய சடையனுடைய சிவபெருமானது திருவருளால் பெறப்பட்டது என்பது உண்மையாயின், இன்னமும் ஒரு குற்றமற்ற இது போன்ற கனி ஒன்றினை அவன் அருளால் அழைத்து அளிப்பாயாக." அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையிலேயே ஈசன் குடுத்ததுதான் அப்படின்னு நீ சொன்னேன்னா, ஏன்னா, இந்த அம்மா வந்து ரொம்ப பக்தி உள்ளவங்க. அதனால இவனுக்கு வந்து இறைவன் மேல நம்பிக்கை இல்லன்னா கூட, அந்த அம்மா மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு சமயம் உண்மையிலேயே இவ வாங்கியிருப்பாளோ! அப்படின்னு ஒரு சந்தேகமும் அவனுக்கு இருக்குதாம். இது 2யும் தான் தெளியான் அப்படின்னு. உண்மையிலே வாங்கியிருப்பாளோ! ஏன்னா இவன் பக்தியில ரொம்ப சிறந்தவளாச்சே! உண்மையிலே இது நடக்குமா? அப்படிங்கிற அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது. இருந்தாலும் வந்து இவ குடுத்தேன்னு சொன்னதுனால ஒரு சமயம் நடந்திருக்குமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருதாம். அப்ப உண்மையாயின் அவர் அருளால் அழைத்து அளிப்பாயாக அப்படின்னு. அப்ப எ எங்க எங்க வாங்குன? எப்படி பெற்றாய்? அப்படின்னா, இந்த கனி வந்து உனக்கு எப்படி கிடைச்சது? அப்படின்னு ஈசன் அருளே அப்படின்னு அவ விடை சொன்னாளாம். ஈசன் அருள் தெளியான். இந்த கனிய அளித்தது யார் உனக்கு? அப்படின்னு முடிந்தது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? இது இது எப்படி கிடைச்சிருக்கும்? அப்படின்ட்டு. அப்ப இறைவன். இல்லுன்னா வீட்டுக்குறையவன். மனைவிக்கு கணவன் அப்படின்னு சொல்றதும் ஒரு இது. இன்னொன்னு மனைபதியாகிய வணிகன். அதாவது இல்லாளன் அப்படிங்கிறதையும் இங்க சேக்கிழார் பெருமான் சொல்றாராம். இல்லாளன் அப்படின்னா, இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, விளக்க வரும்போது, இறையில்லான். இங்க அதாவது இல்லான் அப்படின்னா, அந்த இறைக்கு உள்ள அதாவது இல்லத்துக்குள்ள இறைவன், அப்ப கணவன். இங்க வந்து இறையில்லான் அப்படின்னாக்கா, இரம் இ அ அதாவது இறைத்தன்மை இல்லாதவன் அப்படிங்கிறதும் ஒரு இது இதுல புரிஞ்சுக்க முடியுதாம். எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இறைத்தன்மை இல்லாத அதாவது கணவனாகும் தன்மை, அந்த கணவனாகும் தன்மையை இழந்தவன். ஏன்னா, அம்மா வந்து அப்படி பக்தி உள்ளவங்க. புனிதவதியார் வந்து அவ்வளோ பக்தியா இருக்காங்க. இவன் பக்தியே இல்லாதனால, இவங்க 2 பேருக்கும் என்ன இல்ல, பொருத்தமே இல்ல. அதனால, இவன் எப்படி அந்த கணவனாகும் தன்மை ஆனா அவனுக்கு கிடைக்குது. ஆனா அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறதுனால தான், இழந்துபட உள்ளவன் அப்படிங்கிறதையும் குறிப்பா வந்து என்ன சொல்றாராம், சேக்கிழார் பெருமான் இங்க நமக்கு காட்டுறாரு. தெளியான் அப்படிங்கும்போது, அருள் தந்ததாகில் இன்னும் ஒரு கனி அழைத்து அளி. நீ வந்து இன்னொரு கனிய வாங்கிட்டு வா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல் அதாவது இந்த நாள்லயே இப்ப ஒரு ஒரு வணிகன் இருக்கான் அப்படின்னா,
அவனுடைய சிவனடி திறமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவனை வணங்குகின்ற அந்த திறமை, பண்பு இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒண்ணுமே கிடையாதாம். பண்பு இல்லாதவன். அதை சிறிதும் பயிலாதவன் அப்படின்னு சொல்றாரு சேக்கிழார் பெருமான். என்னன்னா, குணம் பேசி, குலம் பேசி அப்படின்னு. அந்த காலத்துல வந்து எப்படி பேசுறாங்க? குணத்தையும் பார்க்குறாங்க, குலத்தையும் பார்க்குறாங்க. ஏன்னா, எந்த குலத்திலேருந்து வந்தவங்க? குணம் எப்படி இருக்கு? இப்ப நம்ம என்ன பார்க்குறோம்? காச மட்டும் தான் பார்க்குறோம். அப்ப அந்த அது மாரி திலகவதி அம்மையாருக்கு மனம் பேசும்போது பேசுறாங்களாம். என்ன சொல்றாங்கன்னா, "வேளாண் குடித்தலைவர் மின்னார் செஞ்சடை அண்ணல் மெய்யடிமை விருப்பமுடையார்." அவரு வந்து என்னது வேளாண் குடிக்கு தலைவரா இருக்காரு. மின்னார் செஞ்சடை அண்ணல் அதாவது எம்பெருமானுக்கு செஞ்சடை அணிந்த எம்பெருமானுக்கு மெய்யடியார் அப்படின்னு பார்த்து தான் திலகவதியாருக்கு பேசுறாங்களாம். ஏன்னா அந்த மாரி ஒரு குலத்துல. அந்த மாரி இங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாரி பேசலையாம். இங்க என்ன பேசுனாங்கன்னா, "புகழ்வணியன் பயந்த குல மைந்தனுக்கு மகட்பேச." அதாவது அவங்க ரொம்ப அதாவது பெரிய குலம், பெரிய செல்வந்தன். அந்த ஊர்லயே தனவந்தன் அப்படின்னு இருக்கானா, அந்த மாரி பார்த்து தான் வந்து இங்க பெண்ணு பேசுனாங்களாம். இங்க வந்து இறைவனோட அந்த அடிமைத்தனத்தை அவங்க பேசல. அவங்க என்ன பேசியிருக்காங்க, இந்த பொண்ணும், இந்த பையனும் இந்த 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 காரைக்கால் தலத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற வணிகன். யாரு? புனிதவதியாரோட அப்பா. அப்ப அவரு வந்து புகழ்பெற்று இருக்கிறாரு. அத மாரி இவனும் நாகப்பட்டினத்தில மிகப்பெரிய வணிகன். அப்ப இவங்க 2 குடும்பமும் ஒண்ணா சேர்ந்தா. அப்ப இப்பயுமே என்ன என்ன பேசுறாங்க? பேசும்போது, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த குடும்பம் தான். நம்ப அளவுக்கு வசதி இருக்கு. அப்ப என்னது வசதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? அதுபோல தான் இங்கேயும் பேசுறாளாம். புகழ் வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு அப்படின்னு. இங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா, குலம் அளவுல தான் பேசியிருக்காங்க. குணம் அளவுல பேசல. அவன் என்ன குலம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்க்கவே இல்ல. அவன் எப்படிப்பட்டவன்? என்ன அப்படின்னு. அப்ப அந்த மாரி பார்த்து தான் குளமளவில பேசுனாங்க. "முன்னீராடி புகுந்தடிசில் புரிந்து இல" அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க. என்னன்னா, நீராடிய பின் நியமங்களை கடைபிடிப்பவன். அதாவது அதாவது நம்ப சுருக்கமா சொல்லணும்னா, குளிச்சுட்டு சாப்பிடுறவன் அதுதான். அந்த மாரி நியமங்களை கடைபிடிப்பவன். இப்ப முக்கால்வாசி வீட்ல பார்த்தீங்கன்னாக்கா, காலையில எழுந்த உடனே காஃபி குடிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளுருது, இல்ல மழை பெய்யுது அப்டின்னா, காலையில குளிக்கிறதே கிடையாது. அப்படி சாப்பிட்டுட்டு மதியானம் போல வெயில் வந்தவுடனே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நெறைய பேர நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் இவனும் "முன்னீராடி புகுந்தடிசில் பொருந்தியில நீராடிய பின் வேறு நியமங்கள் ஒன்றுமின்றி சோறுண்பவன்" அப்படின்னு. வேற அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, பூஜையே எதுவும் செய்ய மாட்டான். இறைவன வணங்க மாட்டான். இப்ப நாமுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பூஜை செய்யலன்னா கூட, நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கணும். என்ன பழக்கணும் அப்படின்னா, குளிச்சுட்டு வந்த உடனே, நீ என்ன வேணாலும் செய்யி. காலையில குளிச்சுட்டு வந்துடணும் முதல்ல. குளிச்சுட்டு வந்த உடனே பூஜை ரூம்ல போயிட்டு, நெத்தி நெறைய திருநீர் போட்டுக்கணும். சரி இல்ல நெத்தி நெறையா போட்டா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னா, ஒரு திருநீற்றையாவது இடணும். அந்த திருநீர வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் நம்ம குழந்தைங்கள அந்த மாரி பழக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே உட்காரணும். குளிச்சுட்டு வந்தோனே, ஐயோ! லேட்டாச்சு. சீக்கிரம் வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய வந்து என்ன செய்யக்கூடாது, சாமி கும்பிடணுங்கிற ஒரு பழக்கத்த நம்ம கொண்டே வராம, நம்ம குளிச்சுட்டு வந்தவுடனே சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப வேறு நியமங்கள் ஒன்றுமின்றி சோறுடைப்பான். அப்ப அந்த மாரி சோறு திங்கிறவங்கிறதுனால, இவனுக்கு என்ன இருக்காதான் குணம் இல்லை அப்படிங்கிறான். அத மாரி இவன் வந்து நல்ல குணத்துல தான் நல்ல குடியில தான் பொறந்தவன். நல்ல குடியில பொறந்தாலும், இவன் வந்து சில பேர் இருப்பாங்க. அதாவது நல்ல செயல்கள் எதுவுமே செய்யலன்னா கூட, அவங்களுக்கு எல்லாமே வாய்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, "முன் செய் தவபயத்தால்" அப்படிம்பாங்க. இப்ப நம்ம முன்னாடி செஞ்ச தவத்தால, இப்ப நம்ம கோயில்ல ஒரு பூஜைய குடுத்துருக்கோம்ன்னா, அப்ப அந்த பூஜையோட பிரசாதம் வந்து நம்ம வீட்டுக்கு தேடி வரும். ஆனா, நாம என்ன செய்ய மாட்டோம்? கோயிலுக்கு போக மாட்டோம். பிரசாதம் இப்ப தேடி வரும். அதாவது இது வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி செஞ்ச தவத்தால நமக்கு அந்த பிரசாதம் வருது. ஆனா, நம்ம போகாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த இறையருள் நமக்கு அடுத்த பிறவியில வருமான்னா, தொடர்ந்து வராது.
அதுபோல இங்க வந்து பண்டை தவத்தால் அவன் நிதி படைத்தவனாக இருந்தான். ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லையாம். அப்ப இவன் வந்து என்னது, எந்த சாமியும் கும்பிட மாட்டான். இறைவன் மேல ஒரு பக்தி கிடையாது. அப்படி இருக்கிறவன் அப்படின்னு. அதாவது இங்க வந்து சேக்கிழார் பெருமான் என்ன செய்றாராம், அவனுக்கு வந்து பக்தி இல்ல. அவன் வந்து உயர் குலத்துல பிறந்தவனா இருந்தா கூட, அவனுக்கு எந்த ஒரு பண்பும் இல்ல அப்படிங்கிறத நேரடியா சொல்லாம, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பிறர் குறைகளை எடுத்துச் சொல்லாது உய்த்துணர வைத்தலும், மேம்பாடுகளை எடுத்துச் சொல்லுதலும் பெரியோர் மரபாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க குறைய நேரடியா சொல்லக்கூடாதாம். இப்ப அவன் வந்து அவனுக்கு சாமியே கும்பிட தெரியாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு இறைபக்தியே கிடையாதுன்னு சேக்கிழார் பெருமான் இங்க சொல்ல வரலையாம். அவன் வந்து நிதிய பார்த்து தான் திருமணம் பண்ணி குடுத்தாங்க. அவன் குணத்தை பார்த்து திருமணம் பண்ணி குடுக்கல. அப்படின்னு மறைமுகமா நமக்கு சொல்லி, இப்ப இங்க வந்து கணவனோட குணம் வந்து சொல்லப்படவே இல்ல. ஏன்னா குணம் வந்து எதுவுமே இல்ல அவன்ட்ட. அப்ப என்னத்த குணத்த சொல்றது? அதனால அவன் அப்படிப்பட்டவன். அதாவது நிதி நியமங்களை கடைபிடிப்பவன் அல்லன். அப்படின்னு ஒரே வார்த்தையில அவர் என்ன பண்றாரு? அப்படி நாமே அத புரிஞ்சுக்கிற மாரி அந்த இத அவரு சொல்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாரி இணைப்பில்லாத மனங்கள், இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல அந்த மாரி தான் மனம் நடக்குது. இப்ப ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, அந்த வீட்ல பூஜை ரூம் இருக்குதா? அவங்க பூஜை ஒழுங்கா பண்றாங்களா? எல்லாரும் சாமி கும்பிடுறாங்களா? எல்லாரும் இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா? அதெல்லாம் வந்து யார் பார்க்கறா? பெண்ணு வீடுன்னு பார்த்தாலும், மாப்பிள்ளை வீடுன்னு பார்த்தாலுமே என்ன கேட்குறாங்க? கார் இருக்கா? வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்கா? பையன் வந்து நல்லா சம்பாரிக்கிறானா? கல்யாணம் ஆன உடனே தனி குடித்தனம் போவானா? இப்படியெல்லாம் விசாரிச்சு தான். அந்த வீட்ல பூஜை ரூம் எங்க இருக்குன்னு கூட விசாரிக்கிறது கிடையாது. அந்த மாரி தான் என்ன பண்றாங்க? நெறைய திருமணம் இப்ப அததான் அவரு சொல்றாரு. நிதியொன்று கருதியே இந்த மாரி இணைப்பில்லாத திருமணங்கள் இப்பயும் நடக்கிறது வந்து காலக் கொடுமை அப்படின்னு இந்த விளக்க ஆசிரியரும் சொல்றாரு. இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லும்போது. இங்க வந்து பாத்தீங்கன்னா, "வாச மலர்த்திரு" அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, திருமடந்தை, தாமரை தவிசின் வைகும் தனித்திரு வாசமலர். அதாவது உச்சியில் விளங்கும் 1000 இதழ் தாமரையாம். அதுபோல இங்க வந்து புனிதவதியார் இருந்தார். திருவருளேல், அதாவது திருவருளில் தெளிவு பெறாத நவமைக்கு கொண்டவனான திருவருள் ஆயின், அவனுக்கு என்னது? திருவருளே இல்ல. அப்ப என்னது? அவனுக்கு வந்து நம்பிக்கையே இல்லாததுனால, அத தெளிவுபடுத்துறதுக்கு என்ன சொல்றான்? இன்னொரு கனியை சான்றாக கேட்டான். அப்ப அவனுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்ல. எப்படி வந்து இறைவன் வந்து கனி குடுத்துருப்பாரா? அப்படின்னு சந்தேகம் இருந்ததுனால, அந்த திருவருளே அவனுக்கு இல்லாததுனால, சரி சான்றா சரி முதல்ல ஒரு கனி குடுத்த, அது இறைவன் அருள்ன்னு சொன்ன. சரி அப்ப இன்னொரு கனிய கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு. அப்ப ஆசில் அப்படின்னா குற்றமில்லாத குணமுடைய அப்ப இன்னொரு இன்னொரு கனி, அந்த குற்றமில்லாத இன்னொரு கனிய நீ கேட்டு வாங்கிட்டு வா, அழைத்து அளிப்பா என மொழிந்தான். இன்னும் நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்த பாடல்ல சொல்றாங்க பாத்துக்கோங்க. பாங்ககன்று மனைவியார் பணி அணிவார் தமை பரவி ஈங்கு அளித்தருளீர் எண்ணுரை பொய்யாமென்ன மாங்கனி ஒன்றருளால் வந்தலும் நெய்தலும் மற்றதனை ஆங்கவன் கை கொடுத்தலுமே அதிசயத்து வாங்கினான். எப்படி வாங்கினானா? அதிசயத்து வாங்கினான். அதிசயத்தோட அந்த கனியை வாங்குறானாம். பாங்ககன்று, அதாவது அந்த இடம். அதாவது என்ன இடம் அப்படின்னா, அவங்க சாப்பிடுற இடம். ஏன்னா, இந்த அம்மா வந்து எங்க போய் வாங்கிட்டு வராங்க? பூஜை ரூம்ல போய் கேட்டு வராங்க. ஏன்னா, போன தடவையே பயந்து அங்கு அகன்றார். அதாவது தெளிவில்லாம அங்கிருந்து அகன்றார். என்ன சொல்றது? ஒரு கனி கேட்கிறாரு. ஏற்கனவே அந்த கனிய வந்து அடியாருக்கு வச்சாச்சு. அப்ப இன்னொரு கனிய கொண்டு வாங்கன்னா, அப்ப எப்படி இன்னொரு கனிய கொண்டு வர்றதுன்னு அந்த அகன்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே போல தான் அந்த உணவு சாப்பிட்ட இடத்துல இருந்து, அங்கே இருந்து அந்தாண்ட அகன்றார். எங்க அகன்றார்? அப்ப எங்க போயிருப்பாங்க? அப்ப பூஜை ரூமுக்கு போயிருப்பாங்க. இங்க வந்து என்னன்னா, கற்போட தன்மை அத வந்து சொல்றாங்களாம். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கனி வராது. அப்ப எங்க வரும்? பூஜை ரூமுல போயி எம்பெருமான்ட்ட கேட்கணும். அப்ப முன்னாடி எங்க கனி கிடைச்சுதோ அவன் அருளால அந்த அருள் இருந்த இடத்திற்கு, அந்த அருள் இருந்த இடத்துக்கு அவரு போனார். அப்ப அந்த இடத்துக்கு போயி, மனைவியார் இங்க மனைவியார்னா, சொற்கடவாத கற்புக்கரசி அப்டின்னா, அதாவது கற்பு நிலையில அந்த இலையிலேருந்து அகன்றார் அப்படின்னு. அப்ப அந்த கற்புக்கரசியா இருக்கிற புனிதவதியார்,
இங்க மனைவியார், அதாவது முதலே ஏற்கனவே இறைவன்னு சொல்லியாச்சு. யார? கணவன சொல்லியாச்சு. அப்ப இங்க இங்க வந்து மனைவியார சொல்லும்போது, அப்படிப்பட்ட இறைவனுக்குடைய மனைவியார். அப்படிப்பட்ட அந்த இறைவன் அங்க இறைவன் அவன சொன்னாங்க. இங்க மனைவியார் அப்படின்னாக்கா, அந்த கணவன் சொல்ல தட்டி நடக்காத ஒரு மனைவி அப்படின்னு. பணி அணிவார். அப்ப என்ன பண்றாராம்? பணி அணிவார்னா, பணி அணிவார் கழற்கடிமை பழகி வரும் பாங்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேவாரத்துல ஒரு வார்த்தை பார்ப்போம். அதாவது இறைவனை எப்படி பணிவார்கள், அந்த தன்மைய வந்து அப்படியே இவரும் பரவினார் அப்படின்னு. ஆஹ் எம்பெருமான் வந்து எப்படிப்பட்டவரு? தீய பாம்பினை கூட அமுதமாக்கி அதை என்ன பண்ணுவாராம்? வந்து தன்னோட உடையாக அணிந்து கொள்வார். எப்படின்னா, மலமுள்ள உயிர்களை மலநீக்கம் செய்து தம்மால் அமரச் செய்வார். இப்ப உயிர்கள் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆணவ மலத்தோட தான் இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை இது 3ஓட தான் வந்து உயிர்கள் வந்து எப்போதுமே வந்து அது செய்த வினைக்கேற்ப தான் வந்து உயிர்கள் வந்து பிறப்பெடுக்குது. இப்ப பிறப்பெடுத்தாலும் மாயை அப்படிங்கிறது இந்த உலகம். இந்த மாயையில இருந்து நம்ம வந்து இறைவனை பற்றுனோம்னா கண்டிப்பா அதுல இருந்து விலகிடலாம். ஆனா கண்மம்ங்கிறது நம்ம செஞ்ச வினை. அப்ப அதை நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்கணும். ஆனா அதை வந்து நம்ம அனுபவிச்சே தீர்த்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இறைவனை பற்றிட்டோம்னாக்கா மாயையும் விலகிரும், கண்மமும் நம்ம அனுபவிச்சு தீர்த்துருவோம். அது நல்வினையோ தீவினையோ ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்ம தீர்த்துடலாம். ஆனா அதே இது இந்த ஆணவங்கிறது தீருமா அப்படின்னா தீரவே தீராதாம். இறைவன் அருள்கிட்ட போனா கூட, இறைவனடிய அடைந்தா கூட, இந்த ஆணவம் என்ன செய்யுமா, தன்னோட இத வந்து குறைச்சுதான் வச்சிருக்குமே ஒழிஞ்சு, கண்டிப்பா அது முழுதும் போகாது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆனா இறைவன் வந்து எப்படிப்பட்டவராம்? அந்த மலமுள்ள உயிர்களை கூட அந்த மலத்தெல்லாம் நீக்கி என்ன செய்வாராம்? தான் கூட சேர்த்துப்பாரு. அப்படிப்பட்டவர் தான். அப்படிப்பட்ட அந்த பணி அணிவார். அப்படிப்பட்ட இத உள்ள அந்த அம்மா அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்றாங்க. ஈங்கு பொய்யாம் என்ன அப்படின்னு. இந்த சமயத்துல நான் என்ன சொல்றது? இந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க? அங்க போய் பணிஞ்சு கேட்கறாங்களாம். என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இங்கு அதாவது இது அளிப்பினும் அளிக்காவிடினும் உன்னருள் பொய்யாகாது. நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும், நீ எனக்கு செஞ்சிருக்கிற அருளும் அது வந்து பொய் கிடையாது. அது உண்மைதான். இது வந்து உலகறிஞ்சது. ஆனா இப்ப என்னுரை பொய்யாமாயின், அதாவது இப்ப நீ எனக்கு கனி தரல அப்படின்னா உன் அடிமைத்திறம் பழிபடும் அப்படின்னு சொல்றா அந்த அம்மா. அதாவது இதுக்கு முன்னாடி நீ கனி குடுக்கல அப்படிங்கறதெல்லாம் வேற. அது வந்து நானாதான் கேட்டேன். முன்னாடி வந்து கனி, ஏன்னா அடியாருக்கு படைச்சாச்சு, கணவர் விரும்பி கேட்கிறாரு. அப்ப அந்த கனி வந்து எனக்கு வேணும்னு கேட்டேன், நீ குடுத்துட்ட. அது இப்ப ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா இப்ப நீ கனி குடுக்கலன்னா, நான் கணவரிடத்துல போய் கனி இல்லன்னு சொன்னா, அப்ப வந்து இறைவன் அருள்னு நான் சொன்னேன் பாத்தியா? அது வந்து என்ன? அது பொய்யுரை ஆயிரும். அப்ப என் கணவர்ட்ட நான் பொய்யுரைத்ததாக ஆகிவிடும். அப்ப என்னன்னா, கண்டிப்பா நீ என்ன பண்ணணும்? எனக்கு கனி ஒன்று தரணும் அப்படிங்கிறத, காவா தொழில் கலக்குமுன் மேற்பழி. அதாவது உன் அடியார் என ஏசப்பட்டேன். திருவாசகம் சொல்லுது. உன் அடியான் என ஏசப்பட்டேன் அப்படின்னு. அப்ப உன்னோட அடியார்ன்னு நான் சொன்னாக்கா, அப்ப அவரு ஏத்துக்கணும் அவரு. இப்ப நீ பழம் தரலன்னு வச்சுக்கோ, இன்னமும் ஓர் கனி ஈங்கு பொய்யாம். இது பொய்யாயிடுச்சுன்னா, இது பொய் அப்படின்னா நீ நீ இது பொய் அப்படின்னு இந்த கனி நீ குடுக்கல அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சுன்னா, இன்னமும் நீ ஒரு கனி ஏற்கனவே ஒரு கனி குடுத்தாச்சு. அப்ப இறைவன் என்ன நினைக்கிறாரு? ஏற்கனவே ஒரு கனி கேட்டம்மா நீ குடுத்துட்ட. சும்மா வந்து கனி வேணும்னு கேட்கறதெல்லாம் சரி கிடையாது. அப்படின்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ. அப்ப நான் தான் பொய் சொன்னதா ஆயிரும். அப்ப என் கணவர் வந்து ஏற்கனவே அவருக்கு இறைபக்தி கிடையாது. இப்ப நான் வந்து கனி கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு கனிய கொண்டு வந்து குடுத்துருக்கிறேன். திரும்பியும் நான் போய் கனி எனக்கு தரல எம்பெருமான் அப்படின்னு சொன்னேன்னா, அப்ப நான் வச்சிருக்கிற பக்தியும் பொய்யாயிரும். என் கணவரும் என்ன செய்வாரு? அந்த அடிமைத்தனம் பத்தி உனக்கு தான் பழி ஏற்படும் அப்படின்னு. அதனால எனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ குடுத்தாலும் குடுக்கலனாலும் உன் அருள் வந்து என்ன ஆகாது? பொய்யாகாது அப்படின்னு. மாங்கனி ஒன்று அப்படின்னு. இப்ப பாடல்ல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அதிமதுரக்கனி ஒன்று தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல்ல குடுத்தது வந்து அதிமதுரக்கனி. இங்க வந்து மாங்கனி தான் குடுத்தாராம். ஏன் அப்படின்னா, இறைவன் வந்து சோதிப்பார் பார்த்தீங்களா? முன்னாடி குடுத்தது அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா, இறை அருளை அவனுக்கு உணர்த்த வேண்டும்.
அப்ப அதிமதுர கனி இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு ருசியுடைய ஒரு கனியை கொடுத்தாராம் முந்தி கொடுக்கும்போது. இந்த கனி வந்து அந்த அந்த அதிமதுர கனி வந்து நம்மகிட்ட பேசும்போது கூட ஒரு அம்மா சொன்னாங்க. இது மாதிரி அதிமதுர கனின்னே ஒரு மாங்கனி இருக்கு. இப்பயும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாரி அதிமதுர கனிய அவரு குடுத்தார். ஏன்னா, அந்த சுவை வந்து வேறுபாடு வந்து அந்த கணவனுக்கு தெரியணும். அதுக்காக குடுத்தார். ஆனா, இங்க வந்து ஒரு மாங்கனி தான் குடுத்தாராம். அதோட சுவை எப்படி இருக்கு அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா, அத சாப்பிட்டு பார்க்க முடியல. முன்னர் வந்தது சாப்பிடும் பொருட்டு, அதாவது நுகர்தற் பொருட்டு அளிக்கப்பட்டது. ஆனா, அதனால அது அதிமதுர கனியா இருந்துச்சு. ஆனா, இங்க வந்தது அவனோட அருளுக்கு சான்றாக வந்து நின்றது. இப்ப வந்து என்னது? அம்மையாருக்கு அந்த அருள் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த கனிய என்ன பண்றாங்களாம்? குடுக்குறாங்க. அப்ப அதனால இது வந்து மாங்கனி. இது எப்படிப்பட்ட கனின்னு தெரியாது. இது சாதாரண மாங்கனி. முந்தி வந்து தான் அதனால தான் இந்த பாடல்ல வரும்போது, "மாங்கனி ஒன்று ஈந்தார்" அப்படின்னு. அதனால தான் மாங்கனி அந்த உருவத்த பத்தி இப்ப மாங்கனின்னா எப்படி இருக்கும்? அது அதோட சுவை சொல்லல. முந்தி சொல்லும்போது அதிமதுர சுவை அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த கனி சொல்லும்போதே அதோட சுவையும் சேர்த்து சொன்னார். அதிமதுர கனி அப்படின்னா சுவை மதுரம் அப்படின்னா சுவை. அப்ப சுவையோடு இருந்த ஒரு கனியை கொடுத்தார் இறைவன் அப்படின்னு அதுல சொல்லப்படுது. இதுல வந்து மாங்கனியும் ஒண்ணு குடுத்தார். மாங்கனின்னா என்னது? இப்ப வாழைப்பழம் அப்படின்னு சொன்னா அதோட உருவம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப அதே பலாப்பழம் அப்படின்னு சொன்னா பலாப்பழம் எப்படி இருக்கும்னு தெரியும். அது போல தான் இங்க மாங்கனி குடுத்தார் அப்படின்னா மாங்கனி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த உருவத்த மட்டும் தான் என்ன பண்றாரு? இங்கு சொல்றார். அப்ப மாங்கனி ஒன்று ஈந்தார். மற்ற அதனை அதாவது அருளால வந்தது அப்படிங்கிறதுனால, முன்னையதுக்கும், பின்னையதுக்கும் அந்த வித்தியாசம். ஏன்னா சேக்கிழார் பெருமான் வந்து ஒரு வார்த்தைய கூட அர்த்தம் இல்லாத வார்த்தைய அவர் பயன்படுத்தவே இருக்க மாட்டாராம். நம்ம என்னாதான் ஆராய்ச்சி பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாலும், இந்த வார்த்தைக்கு இப்ப நீங்க நம்ம நினைக்கலாம். தன்னை இப்ப "மற்றும் ஒரு அதிமதுர கனி கொடுத்தார்" அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல இங்க. ஆனா அவர் சொல்லல பாருங்க. மாங்கனி அப்ப எதுக்கு மாங்கனின்னு போட்டார் அப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அது சுவைப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அது வந்து உண்பதற்காக கொடுக்கப்பட்டது. இது அப்படி கிடையாது. இது பார்க்க மட்டும் தான் குடுத்திருக்கிறாரு அவரு. அதனால மாங்கனின்னு ஒண்ணு பார்த்துக்கோ நீ அப்படின்னு குடுத்தாரு அப்படின்னு. ஆங்கு அவன் அதாவது ஆங்கு அவன் ஆங்குன்னா கனி பெற்ற இடத்து. எந்த இடத்துல கனி கிடைச்சது? ஏன்னா வேற ஒரு இடத்துல தான் வந்து சாப்பிட்டுருக்கான். அது உணவு உண்ட இடம். ஆனா இங்க கனி கிடைச்சது வந்து என்னது? வேற ஒரு இடம். எங்க? இப்ப நம்ம சாதாரணமா சொன்னோம்னா பூஜை ரூம்ல. பூஜை ரூம்ல போய் அந்த அம்மா கனி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப வேற ஒரு இடத்துல ஆங்கு அவன் ஆங்குன்னா இங்க வந்து வேற ஒரு இடம். அங் கேட்டபடி, அதாவது அவன் கேட்டபடி. யாரு கேட்டபடி? கணவன் கேட்டபடி. "நீ இன்னொரு கனி வாங்கிட்டு வா பாப்போம்ன்னு" சொன்னதுனால, ஆங்க அவன் கேட்டபடி. அப்படியே கேட்டு என்னன்னா, திருவருளுக்கு சேயனா ஐயப்பட்ட அவன். ஏன்னா முந்தி வந்து என்ன பண்ணான்? திருவருள் இருக்கா? இல்லையா? வந்து அருளால தான் வந்துச்சா? அப்படின்னு ஒரு ஐயம் இருந்துச்சு அவனுக்கு. தெளியான் அப்படின்னு நம்ம மொத பாட்டுல பார்த்தோம். அப்ப அந்த ஐயம் இருந்தது. இப்ப அவனுக்கு தெளிஞ்சிட்டானா? இல்லையான்னு இல்ல. இருந்தாலும் அவனுக்கு வந்து அத பார்த்த உடனே, இன்னொரு கனி எப்படி தானா எப்படி வரும்? அப்ப இறையருள் இருக்கு. இப்ப வந்து புரியுது அவனுக்கு. ஆனா அது என்னன்னா, மனசு வந்து ஏத்துக்கலையாம். அப்ப உடனே அவன் சொன்னான், "அதிசயத்து வாங்கினான்." அவனுக்கு வந்து இப்ப இறையருள் இருந்ததுன்னா, இந்த அம்மா ரொம்ப பக்தியா இருக்காங்க. அதனால ஒரு கனி கேட்டவுடனே ஏற்கனவே இறைவன் குடுத்திருக்கிறாரு. இன்னொரு கனி கேட்டவுடனே இன்னொன்னு கேட்டாலும், இது இல்லாம இன்னொரு கனி கேட்டாலும், புனித உதையார் வந்து வாங்கிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அருள் நிறைந்தவர்கள். அந்த மாரி ஒரு எண்ணம் இவனுக்கு இல்ல. அதனால இவன அதிசயத்து வாங்கினான். ஏன்னா திருவருளுக்கு இவன் அப்பாற்பட்டவன். அதனால இவனுக்கு அந்த ஒரு ஐயம் இருந்தது. இந்த பழம் வந்த உடனே அவனுக்கு அதிசயம் தாங்க முடியலையாம். அதனால ஒரு முறைக்கு இருமுறை, ஒரு தடவ அதாவது பார்க்கும்போதே அந்த பழத்த கையில பார்க்கும்போதே, ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தானாம். உண்மையிலேயே அது பழந்தானா? இல்ல பழம் மாரி வேற ஏதாவது இருக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு முறைக்கு இருமுறை அதிசயம் கண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்துல நம்ம படிப்போம். நம்ம முற்றோதல் படிக்கும்போது. அதுபோல அவன் அப்படியே அதிசயத்து பார்க்கறானாம். இது என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு. கை கொடுத்தலுமே அதாவது இவன் வந்து கேட்கும்போதே, கை கொடுத்தலுமே அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னாக்கா, இவன் கேட்கும்போதே சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வான்னு கேட்கல. இப்ப முதல்ல ஒரு கனி இவன் சாப்பிட்டான். அது வந்து அந்த பணியாள் குடுத்தது. அத சாப்பிட்டு முடிச்ச உடனே, இன்னொரு கனி கொண்டு வா சாப்பிடணும். இது ரொம்ப சுவையா இருக்கு. இன்னொரு கனி கொண்டு வான்னு சொல்லி சொன்னான்.
அப்ப அவன் கொண்டு வர சொன்னது எதுக்காக சொன்னான் அப்படின்னா, சாப்பிடுறதுக்காக சொன்னான். அப்ப அந்த கனிய வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் வந்து சொன்னதுனால, அந்த கனி உண்பதற்கேற்ற கனியாக வந்துச்சாம். ஆனா, இந்த கனி வந்து இது வந்து பார்க்கறதுக்காக உள்ள கனி. அதனால கை கொடுத்தலுமே அம்மையார் வந்து என்ன பண்றாங்களாம், இந்த கனிய வந்து முதல்ல குடுத்த கனிய வந்து களத்தினில் இட்டார். ஏன்னா, அந்த கனி வந்து சாப்பிடுறதுக்காக கேட்டது. இன்னொரு கனி கொண்டு வா அப்படின்னு. அப்ப களத்தினில் இட்டான்னா சாப்பிடுற இலையில, அந்த களம் வச்சு சாப்பிட்டான்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்துல அந்த கனிய கொண்டு வந்து அவங்க வச்சாங்க. ஏன்? ஏன்னா அது சாப்பிடணும். அதனால அத வச்சாங்க. ஆனா, இது வந்து சாப்பிடுறதுக்கான இத வந்து பார்க்கறதுக்கு தான் வாங்கிட்டு வர சொன்னான். அதனால என்ன பண்றாங்களாம், அந்த கனிய கொண்டு வந்து அவங்க கையில குடுத்தாங்களாம். 2 வித்தியாசம் இருக்கு பாருங்க. முதல்ல குடுத்தது வந்து சாப்பிடுறதுக்காக குடுத்தது. அதனால அந்த களத்தில் இட்டார். அவன் சாப்பிடுற அந்த பாத்திரத்துல ஒரு தட்டு வச்சு சாப்பிட்டுருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த தட்டுல கொண்டாந்து வச்சாரு. ஆனா இங்க வந்து இது வந்து அருள், அருள் கனி. அதனால இத வந்து இவங்க என்ன பண்றாங்க, சாப்பிடுறதுக்காக கொண்டு வரல. ஏற்கனவே அவன் பார்க்க தானே கேட்டான். அதனால கொண்டு வந்து கையினில் இட்டார். அதனால தான் சொல்றாங்க, கை கொடுத்தலுமே, அவன் கையில குடுத்தலுமே இங்க வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இல்லாளின் தொடர்பு. அது வந்து இந்த உலகத்த விட்டு போக போகுது அப்படிங்கிறதுனால, அந்த அருள என்ன பண்ணாங்களாம், கொண்டு வந்து கையில குடுத்துட்டாங்க அவன்ட்ட. ஏன்னா, இவனுக்கும் அந்த அருள புரிஞ்சுக்கிற தன்மை வரப்போகுது. அதனால இவனுக்கும் திலகவதியாருக்கும் எந்த அ சிவாய நம. புனிதவதியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போக போகுது. அதனால என்ன பண்ணாங்களாம், கையினில் கொடுத்தார். எத குடுத்தார்? அருளை கொண்டு வந்து கொடுத்தார். ஏன்னா, இப்ப இனிமே வந்து அவன் அருள் நிறைஞ்சவனா இருக்க போறான். அருள் நிறைஞ்சவனா இருக்கிறதோட, அருளை புரிந்தவனாக இருக்க போகிறான். அருள வந்து அவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு புரிய போகுது அருள். அதனால அவங்க என்ன பண்ணாங்களாம், கையில் கொண்டு கொடுத்தார் அப்படின்னு. அதாவது சிவ தொடர்பு. இதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன இல்லையாம், அந்த சிவ தொடர்பு இல்ல. இருக்கோ இல்லையோ அவன் தெளியானாக இருந்தான். ஆனா இப்ப வந்து அந்த கனிய பார்த்த உடனே அவனுக்கு அந்த சிவ தொடர்பு வந்தது அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு அழகாக விளக்கம் சொல்றாங்க. அடுத்த பாடல் பாருங்க. வணிகனும் தன் கை புக்கு மாங்கனி பின்னைக் காணான் அணிவரும் பயமேற்கொள்ள உள்ளமும் தடுமாறெய்தி அணியழில் குழலவரை வேறோர் அணங்கென கருதி நீங்கும் துணிவு கொண்டங்கும் செல்லான் சொற்றொடரின்றி ஒழுகும் நாளில். இந்த பாட்டுல பாருங்க, அருள் இவனுக்கு வந்து சிவ தொடர்பு வந்துட்டு, கனிய வாங்குறான். கனிய வாங்குன பிறகு அவனுக்கு பயம் வந்துடுச்சாம். ஏன் பயம் வந்தது அப்படின்னா, இவ வந்து மானுடர் அல்லாத ஒரு தெய்வம் அப்படின்னு அவனுக்கு வந்து, ஏன்னா ஒரு கனி கேட்ட உடனே தானா இப்ப கூட நம்ம என்ன சொல்றோம், சாமியார் வந்து சிவலிங்கம் வரவழைக்கிறாரு, கையில திருநீர் கொட்டுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ஒரு பொருள வந்து இறைவன் தான் உருவாக்க முடியும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி. மாயையில இருக்கிற அத்தனை பொருள்களும், அதாவது அழிந்து படக்கூடிய பொருள்கள் அத்தனையும் உருவாக்குறது வந்து இறைவன் மட்டும் தான் உருவாக்க முடியும். எந்த பொருளையும் எவ்வளதோ விஞ்ஞானம் வந்தா கூட, இங்க இருக்கிறத தான் இவங்க வந்து வேற ஒரு உருவமா ஆக்கி கொண்டு வரலாமே ஒழிஞ்சு, இங்க இல்லாத ஒரு பொருள கொண்டு வர முடியுமா விஞ்ஞானிகளாலன்னா முடியாதாம். அதாவது என்னன்னா, இங்க இருக்கிற பொருள வச்சே தான் இவங்க வந்து என்ன பண்ண முடியும்? இறைவன் கொடுத்த அந்த பொருள வச்சு தான், இவங்க என்னவான்னு கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஒரு ஆகாய விமானம் கண்டுபிடிக்கிறது, ஒரு ட்ரெயின் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஏற்கனவே உள்ள பொருள். அந்த உள்ள பொருள்ல தான் இவங்கலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா, இறைவன் வந்து என்ன பண்றாராம், இங்க இல்லாத பொருள தான் உருவாக்குறார். அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்குறது அப்படின்னா யார் உருவாக்கணும்னா, இறைவன் தான் உருவாக்கணும். இப்ப எதுவுமே இல்லாம இந்த அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு மாம்பழத்த உருவாக்கியிருக்காங்க. எப்படி உருவாக்கியிருக்காங்க? இறைவன் வந்து குடுத்திருக்கிறார். ஆனா இவனுக்கு வந்து என்னது? இறைவன் வந்து ஒரு மாம்பழத்த குடுக்குறார்ன்னா, அப்ப இந்த பெண்ணு என்ன பெண் இல்ல? ஒரு மானிட பெண் அல்ல. இவ வந்து ஒரு தெய்வம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டானாம். அந்த ஒரு பயம் வந்துச்சாம் அவனுக்கு. வந்த உடனே அதாவது அந்த கனிய வாங்குனோன அதிசயத்த பின். அதாவது காணாதவனாகி, இப்ப கனிய வாங்குன அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, அந்த கனி என்ன ஆச்சு? மறைந்து போனது. அதுதான் இங்க ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது போல.
இப்ப இவன் என்ன சொன்னான்? ஒரு கனி அழைத்த அழிப்பாய் அப்படின்னு சொன்னான். கனி வந்துச்சு. வந்த உடனே இவன் கையில குடுத்த உடனே கனி மறந்துட்டு. காணாதனாகி. இப்ப கனி என்னது? மாங்கனி பின்னை காணான். அந்த குடுத்த இவ க அவன் கண்ணுக்கு முன்னாடி தான் அந்த கனி வந்துச்சு. இப்போ ஒரு பொருள் வருது அப்படின்னா, அவன் எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்தா கூட, இல்ல ஏதோ ஒரு இதுல வந்தா கூட, அந்த கனி என்ன இருக்கணும்? இருக்கணும் அங்க. இப்ப மானுடர்கள் கொண்டு வந்த பொருள்னா, அது கண்டிப்பா இருக்கும். ஆனா, இது இறையருளால வந்த கனிங்கிறதுனால, அவன் கையில வாங்குன உடனே, ஒரு தடவைக்கு 2 தடவ பார்த்தான். பார்த்த உடனே என்னது, அவனுக்கு வந்து அந்த அந்த சிவ அருள் அவனுக்கு புரிஞ்ச உடனே அந்த கனி என்னாச்சு? காணான். அது மறைந்தது. அப்ப அப்ப அவனுக்கு என்ன வருதுன்னா, அடடா! இந்த கனி வந்து இறைவனோட அருளால வந்த கனி. அப்ப வந்து என்னான்னா, இவ வந்து மானுட பெண் கிடையாது. அப்படிங்கிற பயம் வந்த உடனே, இவள விட்டு நம்ப நீங்கணும் அப்படின்னு. பயம் மேற்கொள்ள அப்படின்னு சொல்றாங்க. பயம்னா அச்சம். அதாவது இனிமே வந்து அ பயத்தோடே இருக்கிறானாம் அவன். இனிமே இந்த இந்த அம்மாவோட நம்ம என்ன பண்ணுது? உடனுறைதல் தனக்கு தகாது அப்படின்னு. இந்த அம்மா கூட இருக்கிறது வந்து நமக்கு சரியல்ல. ஏன்னா இவ மானுட பெண் அல்ல. இவ வந்து ஒரு இறைவி. இவ கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? குடும்பம் நடத்தக்கூடாது. வேறோர் அணங்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது. மானுட அணங்கு அல்லாது வேறோர் அணங்கு அப்படின்னா, அ தெய்வ வகையுட்பட்டதோர் அணங்கு அப்படின்னு. அதாவது அ நெறைய இது இருக்கு. வேறொரு அப்டின்னா, வேறொரு அணங்கு அப்டின்னா, வேற வேற பெண்கள் அப்டின்னா, மோகினியா இருக்கலாம், இல்ல கணத்தவர்களா இருக்கலாம், இல்லன்னா இந்த அம்மாவே பின்னாடி வந்து பேயுரு கொண்டாங்க பாரு, அந்த மாரி இருக்கலாம். அந்த அந்த மாரி ஒரு பயம் வந்து இல்லையாம். என்னன்னா, இவ பேயா இருக்குமோ? அப்படின்னு. திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு போறாங்க. திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி வராங்க. திடீர்னு மறைஞ்சு போறாங்கன்னா, நம்ம என்ன நெனைப்போம்? ஓ! பேய் தாம்மா இருக்கும். அப்படி பேயின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஆனா, இவங்க வந்து பேய் இல்லையாம். வேறோர் அணங்கு. இவங்க யாரு? அணங்குன்னா தெய்வப் பெண் அப்படின்னு சொல்றாங்க. "நட்பெரும் தெய்வமாதல் நாணறிந்து" அப்படின்னு ஒரு பாடல்ல பார்க்கிறோம் நம்ம. அந்த மாரி இந்த பெண்ண வந்து இது வந்து தெய்வம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்றாரு. வேறோர் அணங்கு. இவங்க என்ன இல்ல, மானிட பெண் அல்ல. இவங்க ஒரு தெய்வம். நீங்கும் துணிவு. அப்பயே அவன் முடிவு எடுத்துட்டான். என்ன முடிவு எடுத்துட்டான்னா, அ என்ன என்ன முடிவு எடுக்குறான்னா, இந்த பெண்ணு வந்து தெய்வ பெண். தெரிஞ்சுட்டு. ஏன்னா, கனி கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் காட்டுனது, கையிலேருந்து மறைஞ்சது, எல்லாமே வந்து அவனுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துட்டு, தெளிவு வந்த பிறகு அவன் என்ன பண்றான்னா, துணிவு எடுக்குறானாம். என்ன துணிவுன்னா, இந்த பெண்ணு கூட நம்ம வாழக்கூடாது. அது மட்டும் அவன் முடிவு பண்ணிட்டான். இனிமே வந்து இந்த பெண்ணு கூட நம்ம இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடாது. ஏன்னா, இந்த அம்மா வந்து என்னது? பெண் தெய்வம். அதனால இந்த பெண்ணு கூட நம்ம வந்து முடிவு எடுத்துட்டான். இனிமே நம்ம வாழக்கூடாது அப்படின்னு. வாழக்கூடாது. ஆனா, இன்னொன்னு என்ன செய்யலாம்? இப்ப அந்த பெண்ண விட்டு நீங்கி வேற ஒரு இடத்துல இருக்கலாம். இப்ப இல்ல இந்த இந்த பெண்ணு வந்து தெய்வம் அப்படிங்கிறதுனால, இனிமே நான் உன் கூட வாழ மாட்டேம்மா. நீ வந்து உங்க அப்பா வீட்டுக்கே போயிரு. அப்படின்னு கூட அனுப்பிச்சு வைக்கலாம். ஆனா, இங்க நீங்கும் துணிவு அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. ஏன்னா, அவனுக்கு நீங்கும் துணிவு வந்தது எப்படின்னா, ஏற்கனவே வந்து இங்க வந்து புனிதவதியாரோட அப்பா தான் என்ன பண்றாங்க, இந்த காரைக்கால் பட்டினத்துல தனி ஒரு வீடு எடுத்து, அவனுக்கு கடையும் வச்சு குடுத்து, இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி உள்ளது இதெல்லாம். அப்ப கடையும் வச்சு குடுத்து, இவன வந்து ஒரு தனி குடித்தனம் அவரு வச்சிருக்கிறாரு. ஏன்னா, தன்ன வந்து தன்ன விட்டு தான் பெண்ணு பிரியக்கூடாதுன்னு சொல்லி, காரைக்கால் பட்டணத்திலேயே இவங்களுக்கு வந்து வீடு எடுத்து குடுத்திருக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, சொல்லும்போது அவரு பெரிய தனதத்தன் அப்படிங்கிறதுனால, அவரு என்ன பண்றாராம், இவரு அவரு வீட்லயே வச்சிருக்கலாம். வீட்டோட மாப்பிள்ளையா கூட வச்சிருக்கலாம். ஆனா, அது வந்து மாப்பிள்ளைக்கு இழுக்கு. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா, அது மாப்பிள்ளைக்கு இழுக்குன்னு சொல்லி, அவரு என்ன பண்றாரு, தனியா ஒரு மாளிகை கட்டி குடுத்தாராம். அத சொல்லும்போது மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தனியா ஒரு காரைக்கால் பட்டினத்துல, தனியா ஒரு மாளிகை கட்டி குடுத்து, அவனுக்கு ஒரு கடையும் வச்சு குடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த கடையும் சரி, இந்த வீடும் சரி யாருக்கு சொந்தம்? புனிதவதியாருக்கு தான் சொந்தம். அதனால இப்ப நம்ம இங்க வாழணும் அப்படின்னா, புனிதவதியார சார்ந்து தான் நம்ம வாழணும். ஆனா, இவ கூட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா, அப்ப இவள அனுப்ப முடியாது. நாம தான் என்ன செய்யணும்? இங்க இருந்து போகணும். அப்படின்னு வந்து என்ன பண்றாராம்? முடிவெடுக்கிறார். நீங்குதல் இயலாமை. ஏன்னா, அவர விட்டு அ இவர நீக்குறதுங்கிறது முடியாது. அதனால நாம என்ன பண்ணணும்?
இவங்கள விட்டு நம்ம வெளியில வந்துடணும். அதனால எவர்க்கும் சொல்லான் சொல்லான் ஒன்றி ஒழுகும் நாளில். அதாவது இந்த நிகழ்ச்சிய வந்து அவன் யார்கிட்டயும் சொல்லலையாம். இது இந்த மாரி நடந்தது. இத மாரி என் மனைவி வந்து ரொம்ப தெய்வ பக்தி இப்ப வந்து இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? இப்ப அத அப்படியே பிரகண்டப்படுத்தி எல்லாருக்கும் சொல்லி, இத மாரி என் மனைவி வந்து ஒரு ஒரு கனி கேட்டா, இறைவன் குடுத்தாரு அப்படின்னு சொல்லி, அத ஒரு வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் சொல்லி அப்படியெல்லாம் இருப்போம். அத பெருமைக்காக நம்ம சொல்லுவோம். ஆனா, இவன் வந்து என்னன்னா, அத சொல்ல அஞ்சினானாம். வெளியில சொன்னாக்கா எல்லாரும் வந்து நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்களா? இது என்னன்னு தெரியலையே! எப்படி இருக்கும் இது? அப்படின்னு. இங்க அ இன்னொன்னு வந்து எத அ இந்த நிகழ்ச்சிய வந்து அவன் மனசுலயே வச்சுக்கிட்டானாம். இந்த மாரி நடந்தது வந்து இது யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம மனசுலயே தான் இருக்கணும். ஏன் அப்டின்னா, கணவனுக்கும், மனைவிக்கும் உள்ள இல்லற தொடர்பு. அது வந்து என்னான்னா, இனிமே வந்து நீங்க போகுது. அதனால இத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது அப்டின்னு. இனிமே நம்ம இவள விட்டு நீங்கிடணும். ஏன்னா, கணவன், மனைவி அப்டிங்கிற உறவோட இவ கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? இல்லறம் நடத்த முடியாது. அதனால நம்ம யாருகிட்டயும் இத சொல்லக்கூடாது. அதாவது எப்படி இவன் சொல்லுவான்? இத மாரி ஒரு பழம் கிடைச்சது. என் மனைவி தான் குடுத்தா. அதனால நான் இவ கூட இனிமே வாழ நினைக்கல. நான் வந்து இவள விட்டு பிரிய போறேன். அப்படின்னு அந்த காலத்துல மனைவிய விட்டு பிரிய போறேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா, இவ இவ புனிதவதியாரோட அப்பா வந்து பெரும் தனதத்தன். அப்ப அந்த வார்த்தைய வந்து சொல்ல முடியாது. வெளியில உள்ளவங்கள்ட்டயும் அவன் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணான்னா, "இத சொல்லக்கூடாது. எவர்க்கும் சொல்லான்" அப்படின்னு சொல்லி, அங்கேருந்து என்ன பண்ணணும்? எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற ஒழுகும் நாளில், அந்த நாள்ல வந்து அவன் அததான் நெனச்சான். எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். இத யாருக்கும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அதோட ஒழுகும் நாளில் அப்படின்னு முடிக்கிறாங்க. அடுத்த பாடல்ல பாருங்க. விடுவதே எண்ணமாக மேவிய முயற்சி செய்வான் படுதிரை பறவை மீது படர்களம் கொண்டு போகி நெடுநிதி கொணர்கவெனென்ன நிறந்த பல்கிளைஞராகும் வடுவில் சீர்வணிக மாக்கள் மரக்களம் சமைப்பித்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப நம்ம சமையல் அப்படின்னாலே சமைக்கிறது அப்படின்னு. அதாவது எல்லாத்தையும் ஒன்று கூட்டுவது அப்படிங்கிறது. எல்லா பொருளையும் ஒண்ணா கூட்டி பதமா செய்யறது சமைக்கிறது. இங்க மரக்கலம் சமைப்பித்தார்கள் அப்படின்னா, வெளிநாடு போறதுக்குள்ள படகு. அந்த கப்பல் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த கப்பலை சமைப்பித்தார்கள் அப்படின்னு. என்ன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாட்டுக்கும், அடுத்த பாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக. ஆ நீங்கி விடுவது, அதாவது அவர விட்டு நீங்கிறது தான் எண்ணம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. இத யார்ட்டயும் சொல்லவும் கூடாது அப்படின்னும் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா, எப்படியும் நீங்கணும். அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அ அவை மூதாட்டி சொல்லியிருக்காங்க. "திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த காலத்துல வந்து இந்த வணிகம் செய்யறவங்களுக்கு ஒரு பொருத்தமா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், காவிரி பூம்பட்டினம் இதெல்லாம் வந்து இந்த சிறப்பெல்லாம் சொல்லும்போது, அந்த பழங்கால தமிழர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க வழக்கம்லாம் எப்படி இருந்தது? அப்படின்னு நம்ம வந்து அந்த பாடல்கள்லாம் இந்த பட்டினப்பாலையிலயும் அத பத்தி சொல்றாங்க. சிலப்பதிகாரத்திலயும் சொல்றாங்க. இது மாரி காவிரி பூம்பட்டினம் அதோட சிறப்பு சொல்லும்போதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வணிகர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? எப்படி நிதி கொண்டு வந்தாங்க? அப்படிங்கிற மாரி. அதாவது "திரைகடலோடியும் திரவியம் தேடு." நீ வெளியில போய் என்ன பண்ணணும்? பொருள் கொண்டு வரணும் அப்படிங்கிற திரவியம்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாரி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு முடிவா வச்சிருந்தாங்க அவங்கலாம். இதெல்லாம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னையே இதெல்லாம் வந்து வரலாறுகள் வந்து நமக்கு சொல்லுது. "ஊறு பொருளென்றழிவிக் கிளவி தேறுமட மாதனார் வேறு திசை ஆடவர்கள் கூறுவிசை தேறுமெழில் வேத வனமே" அப்படின்னு. அதாவது சதாரி அதுல வந்து தேவாரத்திலையும் இந்த வணிக குறிப்பு. அதாவது ஊறு பொருளின்றி குற்றமற்ற பொருளா இருந்து அவங்க என்ன பண்ணாங்களாம்? வேறு திசை ஆடவர்கள். வேற வேற திசையில போய் பொருள் சம்பாரிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது அழகா சொல்றாங்க. அ வந்து அதாவது இவன் என்ன பண்றான்? எப்படியாவது அம்மையார விட்டு போகணும். ஆனா என்ன சொல்லணும்? நான் அம்மையார விட்டு போக போறேன்னு சொல்ல முடியாது. மனசுக்குள்ள தான் அத வச்சிருக்கான்.
அதுக்கு ஒரு தந்திரம் செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளியில போயிட்டு வியாபாரம் செய்ய போகிறேன். பொருள் வயிற்பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. அ பொருள் கொண்டு வர்றதுக்காக. ஏன்னா வணிகம் செய்யற குலத்துல பொறந்தவங்க வந்து கண்டிப்பா திரைக்கடல் ஓடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வணிகம் செய்றவங்க எல்லாமே வந்து கடல் பயணம், கடல் வாணிகம் செய்வாங்க. நானும் அத போல என்ன பண்ண போறேன்? கடல் வாணிகம் செய்ய போறேன் அப்படின்னு. இப்ப இந்த மாரி சொன்னதுனால யாருக்கும் சந்தேகம் வராது. இத மாரி நான் வெளிநாட்ல போய் சம்பாரிச்சுட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏற்கனவே இவன் வணிகனா இருக்கிறான். அதனால எந்த சந்தேகமும் இருக்காது. அப்ப என்ன சொன்னாங்க என்ன என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்கா, சரி இன்னும் நெறைய பொருள் ஈட்டுறதுக்காக ஆசைப்படுறான். ஏன்னா இப்பதான் திருமணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த அ சின்ன வயசுல வந்து வெளிநாடு போய் இப்பயும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, வெளிநாடு போய் சம்பாரிக்கிறதுங்கிறது இந்த சின்ன வயசுல போறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க போய் பணம், 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 பணம்னு பணத்துக்காகவே வாழுறாங்க. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, வயசு போயிருது. இங்க வந்து வாழ முடியாம தவிக்கிறாங்க. அந்த மாரி தான் நெறையா பேரோட குடும்பம் வந்து இருக்குது. அப்ப இவனும் அந்த மாரி அந்த காலத்திலேயே அந்த ஒரு மரபு இருந்ததுனால, இத ஒரு தந்திர நெறியாக சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. தந்திர நெறியாக வந்து இத பயன்படுத்தினாங்களாம். ஏன் அப்டின்னா, இத சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன அப்டின்னா, நான் வந்து என்ன பண்ண போறேன்? கடல் வணிகம் செய்ய போறேன் அப்டின்னு. சரி, இப்ப வந்து வெளிநாடு போறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஒய்ஃபையும் கூட்டிட்டு போ. நீ நீ மட்டும் போகாத அப்படின்னு இப்ப சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து ஒய்ஃபையும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு மரபு இருக்கு. கூட்டிட்டு போறதுக்கு வழியும் இருக்கு. ஆனா அந்த காலத்துல தலைவியை பிரிந்து அ தலைவன் தான் போகணுமாம், எங்க போனாலும். சொன்னோனே, அப்ப "முன்னீர் வழக்க மகடு ஒன்று இல்லை" அப்படின்னு. அதாவது அ அ பெண்கள கூட்டிட்டு போற ஒரு பழக்கம் அந்த காலத்துல இல்லையாம். அதனால அந்த பழந்தமிழர் இலக்கணம் வந்து மனைவியார வந்து கூட்டிட்டு போக்கூடாது. உடன் கூட்டிட்டு போக்கூடாதுங்கிறது இருக்கிறதுனால, இது முறைதான் அப்படின்னு எல்லாம் அவங்க நெனைப்பாங்க. நம்ம சொன்னா கூட, இந்த மாரி நான் கடல் வாணிகம் செய்ய போறேன். அதனால மனைவிய நான் இங்க விட்டுட்டு போறேன். அப்படின்னு சொன்னா கூட, மக்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் வராது. ஏன்னா வணிகம் செய்ய போறான். அதனால மனைவிய விட்டுட்டு போறான். அதுல என்ன இருக்க போகுது? அப்படின்னு யாரும் கேட்கறதுக்கு வழி கிடையாது. "நீ ஏன் மனைவிய விட்டுட்டு போற?" அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து மனைவிய கூட்டிட்டு போற ஒரு மரபு இல்ல அப்படிங்கிறதுனால, இதுதான் நமக்கு சரியான தந்திரம் அப்படின்னு சொல்லி அவன் போடுறானாம். "பறவை மீது படர்க்கலம்" அப்படின்னு சொல்றாங்க. அ அதாவது கடல் கடந்து செல்லும் கப்பல். நாவாய் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. கப்பல் அப்படிங்கிறத சொல்றாங்க. களம் அப்படின்னா மரக்கலம். அ க களம் கொண்டு அதாவது களம் கொண்டுனாக்கா, அந்த கப்பல் அத வணிகம் செய்யறதுக்குள்ள பொருள்களை கொண்டு, என்னென்ன பொருளெல்லாம் வந்து கப்பல்ல எடுத்துட்டு போலாம். என்னென்ன பொருள கொண்டு வணிகம் செய்யலாம். அங்க போய் விக்கிறதுக்கோ, நம்ம கொண்டு பொருள் ஈட்டுறதுக்கோ என்ன பொருள எடுக்கலாம் அப்படின்னு. அப்ப என்ன பண்றாங்க, நிரந்தபல் வணிகமாக்கல். அதாவது இந்த வணிகத்த பத்தி தெரிஞ்சவங்க. வணிகமாக்கல் மரக்கலம் சமர்ப்பித்தார்கள். வடுவில் சீர் வணிகமாக்கல் அப்படின்னு. தனதத்தனோட சுற்றத்தார். அத மாரி நிதிபதியோட சுற்றத்தார். அதாவது என்னன்னா, பொண்ணு சைடுல உள்ள எல்லா சொந்தக்காரவங்க, மாப்பிள்ளை சைடுல உள்ள எல்லா சொந்தக்காரவங்க. அப்புறம் இது இல்லாம ஏற்கனவே வந்து இந்த மாரி வாணிகம் செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க போயிட்டு வந்தவங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வடுவில் சீர் அப்டின்னா, குல குல வழக்கப்படி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த எப்படி வணிகம் செய்ற குலம் அப்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வணிக குலத்துல என்னென்ன செய்வாங்க அப்டின்னு. அப்போ அவங்கலாம் என்ன செய்றாங்க, அந்த வணிக வழக்கு தர்மப்படி என்னென்ன செய்யணும் அப்டிங்கிறத, அந்த இல்லற மர ஒழுக்கம் அப்டின்னு சொல்றாங்க. அந்த ஒழுக்கத்தெல்லாம் வந்து காப்பாத்தி, எல்லாரும் என்ன பண்றாங்க, இவன வந்து அனுப்பி வைக்க எல்லாரும் தயாராகுறாங்க. மரக்கலம் சமர்ப்பித்தார்கள் அப்படின்னு சொன்னதுன்னா, இங்க என்ன சமர்ப்பித்தார்கள் அப்படின்னா, இங்க உள்ள பொருள். அதாவது வெளிநாட்ல இல்லாத பொருள். ஏன்னா, அங்கேயே நெறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொருளு. அத இங்கேருந்து இவரு கொண்டுட்டு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால அங்க என்ன பொருள் இல்லையோ, அந்த பொருள என்ன பண்ணணும்? இங்க இருந்து வாங்கிட்டு போணும். அதுதான் ஒரு வணிகனுக்குள்ள தெளிவு. அப்ப அந்த மாரி பொருள்கள அப்ப வெளிநாடுகள்ல விக்கக்கூடிய ஒரு பொருள், அதே மாரி அங்க இருக்கிற பொருள என்ன பண்ணணும்? இங்க இல்லாத பொருள வாங்கிட்டு வரணும். அது ஒரு மரபு.
அப்ப அந்த மாரி என்ன பண்றாங்களாம், அந்த மாரி வாங்குறது, விக்கிறது, அந்த மாரி வெளிநாட்டு பண்டங்கள வந்து எல்லாம் செய்யறது. அந்த மாரி உள்ளவங்கலாம் என்ன பண்றாங்களாம், இந்த மரக்கலம் சமைப்பித்தார்கள். அதாவது சமைக்கும் தொழில். இங்க வந்து என்னன்னா, கப்பல் சமைக்கும் தொழிலாம். அத செஞ்சவங்க. அதாவது என்னான்னு சொல்றாங்கன்னா, ஷிப் பில்டிங். அதாவது பில்ட் பண்றவங்க. அந்த கப்பல கட்டுறவங்க. அவங்கல்லாம் என்ன பண்றாங்களாம், இந்த கடல் வணிகம் போறதுக்கு எல்லாரும் வந்து உதவி செய்றாங்க. அந்த களத்த வந்து தயார்படுத்துறாங்க அப்படின்னு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து அ ஆசிரியர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து நம்ம நாட்டு பண்டங்கள கொண்டு போயி அங்க கொண்டி குடுத்து, வணிகம் செஞ்சு நல்ல செழிப்பா இருந்தாங்களாம். நம்ம நாட்டு பண்டத்த வந்து அப்படி விரும்பி எல்லாரும் வாங்குனாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து அப்படி இல்ல. எல்லாமே வந்து என்ன பண்றோம்? இப்ப நம்ம இறக்குமதி தான் பண்றோம் எல்லா பொருளையும். அந்த நிலையே வந்து என்னது அழிந்தொழிந்தது. அந்த மாரி ஒரு இழிநிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு. ஆனா அப்ப உள்ளவங்க எவ்வளோ ஒரு அந்த காலத்திலேயே எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்திலேயே அவ்வளோ செழிப்பா அவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சேக்கிழார் பெருமான் வரலாற்றிலேருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாரி ஒரு களம் சமைப்பித்தார்கள். அதாவது என்னன்னா, கப்பலை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல்ல பாருங்க. களம் சமைத்ததற்கு வேண்டும் கம்மியருடனே செல்லும் புலன்களில் விரும்பு பண்டம் பொருந்துவ நிரம்ப வேற்றி சலம் தரு கடவுள் போற்றி தலையா நாய்கனென்றானும் நலந்தரு நாளிலேறி நளிர்திரை கடல் மேற்போனான். நளிர்திரை, அதாவது நளிர்திரை அப்படின்னா குளிர்ச்சி பொங்கிய கடல் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா களம் சமைத்து, அதாவது களம் சமைத்துன்னா மரக்கலம், அதாவது கப்பல். அத வந்து கம்மியர்னா கப்பல் செலுத்துறவங்க வந்து மீகாமன் அப்படிங்கிறது தமிழ் வேடம். அந்த கப்பல் செலுத்துறவங்க. அ அந்த அதாவது என்னன்னா, பொருளெல்லாம் ஏத்தியாச்சு. அப்புறம் எல்லா பொருளும் ஏத்திட்டு, கப்பல் செலுத்துறவன் ஓட்டுறதுக்கு வேணும்ல, ஒரு டிரைவர் வேணும்ல. அப்ப அவனையும் கூப்பிட்டுக்கிறாங்களாம். கம்மியர் உடனே. அந்த களம் செலுத்துவக்கூடிய மீகாமன், அந்த தொழில் செய்பவருடைய அவனையும் கூட்டிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பொருள்? கடந்த நாடுகளில் விரும்பும் பண்டங்களுக்கு, அதாவது என்னென்ன பொருளெல்லாம் அவங்க விரும்புவாங்க, எத வந்து ரொம்ப விருப்பமா எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு, அந்த பொருளை எல்லாம் புலன்களில் விரும்பும் பண்டம் பொருந்துவ நிரம்ப வேற்றி, எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு, நம்ம நாட்டுல இருந்து எதெல்லாம் கொண்டுட்டு போனா பிடிக்கும். அந்த காலத்துல சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, ஒரு ஒரு புடவையே ஒரு மோதிரத்துக்குள்ள அந்த அளவுக்கு மெலிதாக புடவை நெய்தார்கள் நம்ம நாட்டுல உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சிறப்புடையது அப்படின்னு. அப்ப அந்த மாரி வந்து பொருளெல்லாம் வந்து என்னென்ன பொருளெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் அதுல ஏத்திக்கிட்டு, எல்லா பொருளெல்லாம் ஏத்தியாச்சு. கப்பல் செலுத்துறவனையும் வந்து கூப்பிட்டியாச்சு. இவங்களும் சுற்றத்தார்கள்லாம் வந்தாச்சு. "சலந்தரு கடவுள் போற்றி." அதாவது எந்த எந்த இடத்துக்கு போனாலும், இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு புது வணிகம் செய்றோம் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்றோம்? ஒரு கணபதி பூஜை பண்றோம். இல்ல ஏதோ ஒரு ஒரு கடவுளுக்கு வந்து முன்னாடி ஒரு படையல் போடுறோம். ஏதோ ஒண்ணு செய்றோம். இப்ப கடவுளுக்கு செய்றோம். அதே போல தான் இவங்களும் வந்து என்ன பண்றாங்களாம், கடல் தெய்வத்துல வழிபடுறாங்களாம். நாய்கன் தானும் அப்படிங்கிறாங்க. தலைமையாம் நாய்கன். அந்த வணிக கூட்டத்து தலைவன். அவன வந்து நாய்கன் அப்படிங்கிறாங்க. அவனையும் வந்து அ அவனையும் வந்து கொ தலைவனையும் கூப்பிட்டுக்கிறாங்களாம். அந்த வணிக கூட்டத்து தலைவனையும் கூப்பிட்டுக்கிட்டு, நன்னாளில் ஒரு நல்ல நாள் பார்த்து, அ கடல்ல பயணம் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குளிர்தரு கடலில், அதாவது குளிர்ச்சியான கடல்ல அவன் வந்து போனான் அப்படின்னு. இந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, களம் சமைத்து அப்படின்னு. முன்னாடி வந்து முன்னாடி பாட்டுல வந்து சொல்லும்போது, மரக்கலம் சமைத்தார்கள் அப்படின்னு சொல்லிரும். அ அப்ப மரக்கலம்னா, கப்பலுக்கு வேண்டியது. அதாவது என்னென்னலாம் பொருள் வேணும்? என்னென்ன பொருள வந்து கப்பல் செய்யறதுக்கான பொருள். அப்புறம் என்னென்ன பொருள அதுல போடணும் அப்படின்னு. அப்ப
கப்பல் செல்லும்போது அஹ் நீர்ல விடுறதுக்கு முன்னாடி கப்பலை வந்து நீர் அதாவது கப்பலை செலுத்துறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து சமைத்தார்கள். அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. என்னென்ன பொருள் வேணும், அதே மாதிரி கப்பல் வந்து செய்யறது எல்லாம் செஞ்சாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கம்மியர் அப்படின்னு சொல்றாங்க. கம்மியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க வந்து பயன்படுத்துறாங்க. அந்த மீகாமான், அதாவது தொழில் தொழில் செய்வர், செப்பனிடுவோர். அதாவது ஏதாவது அந்த கப்பல்ல வந்து ஏதாவது பழுது வந்துட்டுனாக்கா அதை பழுது பார்க்கறவங்க, அவங்களையும் வந்து என்ன பண்றாங்களாம், அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி செய்யற அந்த கப்பல் செலுத்துறவங்களோடையும் அதனோட அது இல்லாம இருக்கிறவங்க கூடயும் என்ன பண்றாங்க, எல்லாரையும் என்ன பண்றாங்களா, எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு. செல்லும் புலன்கள் அப்படின்னாக்கா கடல் கடந்து வாணிகம் செல்லக்கூடிய அயல் நாடுகள். அதாவது என்னன்னா, இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல கிடையாது, ரொம்ப தூரம். அதாவது கப்பல்ல போய் அந்த இடத்துல வியாபாரம் பண்ற அளவுக்கு வெளிநாடு, அதாவது அயல் நாடுகள், அந்த மாதிரி அயல் நாட்டுக்கு அந்த கடல்ல ஏறி அவன் போனான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல நமக்கு சொல்றாங்க. அடுத்த பாட்டு பாருங்க. கடன்மிசை வங்கமூட்டி கருதிய தேயந்தண்ணில் அடைவுறு சென்று சேர்ந்தங்களவில் பல்வளங்கண் முற்றி இடையிடை சில நாட்களிங்க மீண்டும் அக்களத்திலேறி படர்புடற் கண்ணி நாட்டோர் பட்டின மருங்கு சார்ந்தான். இதுல பாத்தீங்கன்னா கடன்மிசை வங்கமேட்டில் அப்படின்னு சொல்றாங்க, வங்கமோட்டி அப்படின்னு. இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கடவுளை வந்து வணங்கிக்கிட்டு என்னென்ன பொருள், அதாவது எந்தெந்த பொருளெல்லாம் ஏத்தணும், பண்டம் அப்படின்னு சொல்றாங்க. பண்டத்தை ஏத்திட்டு போறாங்களே. பண்டம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு அதுக்கு ஒரு குறிப்பு தர்றாரு. என்ன தர்றாரு அப்படின்னாக்கா, உணவு பொருள் கிடையாதாம். இப்ப நம்ம வந்து நம்ம 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 இப்போ வழக்குல வந்து என்னன்னா, பண்டம்னாக்கா பண்டம் கொண்டாந்துருக்கியா அப்படின்னா உணவுப் பொருள் அப்படின்னு சொல்றோம். இங்க பண்டம் அப்படின்னாக்கா உணவுப் பொருள் கிடையாதாம். ஏன்னா உணவுப் பொருள்லாம் வந்து அயல்நாட்டுக்கு கொண்டு போனா கெட்டு போயிடும். அப்ப என்ன என்ன மாதிரி பொருள்னா, பஞ்சு மாதிரி பொருள்கள், அதாவது வீணா போகாத பொருள்கள். அதாவது என்ன, மயில் தோகை, அப்புறம் பஞ்சு, அப்புறம் உடைகள், இந்த மாதிரி வீணா போகாத பொருள்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஏத்திக்கிறாங்க. அததான் வந்து விரும்பு பண்டம் அப்படின்னு அப்படின்னு அழகா சொல்றாரு. பொருத்தமான பண்டங்கள், அதாவது எல்லா காலத்துக்கும் வீணா போகாத ஒரு பொருள், அந்த மாதிரி என்ன நிரம்ப ஏத்திக்கிட்டாங்க, எல்லாமே வந்து நிரம்ப கொண்டாந்தாங்க அப்படின்னு. அப்ப அது கூட அந்த படகு செலுத்தவனே ஏத்திக்கிட்டாங்க. சலந்தரு கடவுள் போற்றின்னு முதலே சொன்னாங்க. இங்க வந்து என்னன்னா, கடவுள் இப்ப நம்ம வந்து ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு கணபதி பூஜை பண்ணிட்டு அந்த வீட்டை செய்யறதுக்கு தொடங்குறோம். இங்க வந்து என்னன்னா கடல்ல போறோம், அதனால கடல்ல போறதுனால கடல் தெய்வத்தை வணங்கணும். ஏன்னா கடலுக்கு போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவன் நல்லபடியா திரும்பி வரணும். இவனுக்கு அந்த எண்ணம் இல்லை, ஆனா அவங்க சுற்றத்தாருக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா 2 சுற்றத்தார்களும் மிகப்பெரிய பணக்காரங்க. அதனால நம்ம பையன், நம்ம மருமகன் பத்திரமா போயிட்டு பத்திரமா நல்லபடியா திரும்பி வரணும். அதனால வந்து நம்ம வந்து கடல் தெய்வத்தை என்ன பண்ணணும், நம்ம வந்து கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போற்றி அப்படின்னு. வருணனும் செய்தனன் முன்பு மாதவம் நொடித்தான் மலையில சொல்றாங்க. அதாவது நொடித்தான் மலையில வந்து வருணன் வந்து அவன் செஞ்ச தவத்தாலதான் நொடித்தான் மலையில வந்து ஆழி கடலறையா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் செஞ்ச தவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இவங்க வந்து என்ன அப்படி போற்றி எல்லா பொருளையும் ஏத்திக்கிட்டு ஏறி சென்றான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க போனான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கவனிங்க. அதாவது போயிட்டு வருவான் இல்லையா, புறப்பட்டான் அப்படின்னாக்கா மரக்கலங்கள்ல எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு புறப்பட்டு சென்றான் அப்படின்னா வந்து புறப்பட்டான், எல்லாத்தையும் வித்தான், திரும்ப வருவான் அப்படின்னு. இங்க ஆனா பாட்டுல சொல்லும் போது போனான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா,
அந்த மாங்கனிய என்னைக்கு பார்த்தானோ அன்னையில இருந்து இவன் என்னது எதுவுமே இனிமே திரும்பி வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்பையில இருந்து எந்த தொடர்புமே இல்ல. யார் கூட? புனிதவதியார் கூட எந்த தொடர்பும் இல்ல. அதனால நாயகி கிட்ட, யாரு? புனிதவதியார்ட்ட சொல்லி பிரிதல் மரபன்று அப்படின்னு. இங்க என்னன்னா, இவள்கிட்ட நம்ம சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல ஒரு மரபு வச்சிருப்பாங்களாம். தலைவன் வெளியில போறான் அப்படின்னா மனைவி கிட்ட சொல்லிட்டு இத மாதிரி நான் போயிட்டு வரேம்மா, நீ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம இத பாத்தீங்கன்னாக்கா அந்த பாடல்கள், அகத்துறை பாடல்கள்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா? அதுலலாம் நிறைய அந்த பாடல்கள் எல்லாம் வரும். இந்த மாதிரி தலைவன் போனான், தலைவி காத்துட்டு இருந்தா அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். அது போலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா இவன் ஆனா செக்கிடார் பாவம் சொல்லும்போது போனான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் போனான்னா திரும்ப இவன் சேர மாட்டான். இவனுக்கும் புனிதவதியாருக்கும் அதுக்கு அடுத்தது சார்பு கிடையாது. இதோட இவன் இவன் இதோட போயிட்டான், அவ்வளவுதான். இதோட போயிட்டான் அப்படிங்கறத தான் போனான் அப்படின்னு அழகா இந்த பாடல்ல நமக்கு அந்த போன பாடல்ல சொல்றாங்க. அது போலதான் இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கடன்மிசை வங்கம் ஓட்டி அந்த கடல்ல கப்பலை ஓட்டிட்டு போகும்போது தான் எண்ணிய தேசத்தில் இப்ப ஒரு ஒரு தேசத்துல போய் வணிகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம இந்த தேசத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவன் போவான். ஆனா இவனுக்கு அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த அம்மையாரை விட்டு நம்ம பிரியணும், அவ்வளவுதான். இப்போதைக்கு இந்த அம்மையாரை விட்டு போகணும் அந்த ஒரு எண்ணத்துலதான் அவன் புறப்பட்டாதனால எங்கேயாவது ஒரு ஒரு தேசத்துக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு எண்ணிய தேசத்தில் அந்த மாதிரி போயிட்டு அங்க போய் என்ன பண்றான்னா நிறைய பொருள்களை, இவன் கொண்டு போன பொருள்களை அங்க விக்கிறானாம். விக்கிறது மட்டும் இல்லாம அடைவுறு சென்று பலவல் கணம் முற்றி அப்படின்னு நிறைய பொருள்களை கொண்டு போன பொருள்கள்லாம் அங்க விக்கிறான். வித்துட்டு திரும்ப அங்க பொருள் இருக்கும் பாத்தீங்களா, நிறைய பொருள்கள் வித்தியாசமான பொருள்களா அந்த பொருள்களை மறுபடியும் திரும்ப களத்துல ஏத்திக்கிறாங்க. ஏத்திக்கிட்டு இடையிடை ஏறி சில நாட்கள் அப்படின்னு, அதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் பொருளை விக்கிறாங்க, திரும்ப அங்க இருக்கிற பொருளை மறுபடியும் ஏத்திக்கிறாங்க. இப்படி நிறைய இடத்துல ஏத்தி ஏத்தி இறக்கி இறக்கி அப்படி பல நாட்கள், அப்படி பல நாள் கடைசியில என்ன செஞ்சாங்களாம், படர்புணல் சார்ந்தான். அதாவது புனல் படரும், புனல்னாக்கா இங்க நீர், அதாவது கடல் அலை. அந்த கடல் அலை இருக்கிற ஒரு நாட்டுல, அதாவது பாண்டி நாட்டில் ஒரு கடற்கரை பட்டணத்தில் அந்த பக்கத்துல சேர்ந்தான். ஏன்னா இவன் புறப்பட்டது எங்க இருந்து புறப்படுறான்? காரைக்கால்ல இருந்து புறப்படுறான். புறப்பட்டுட்டு திரும்ப வியாபாரம் முடிச்சிட்டு எங்க வரணும்? காரைக்காலுக்கு வரணும். ஆனா போனான் அவன் திரும்ப வர்ற எண்ணத்திலே போகல. அதனால வேற வேற நாட்டுக்கு, வேற வேற தேசத்துக்கு, அயல் நாடுகளுக்கு, வேற வேற நாட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் வியாபாரம் செய்யறான். அப்புறம் திரும்ப அங்க உள்ள பொருளை வாங்கிட்டு வேற வேற அயல் நாட்டுக்கு வரான். அப்படி ஆனா இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு குறிப்பு இல்லாம, ஏன்னா இங்க காரைக்காலுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால எங்க போலாம் அப்படின்னு அப்ப முடிவு பண்ணாததுனால ஒவ்வொரு நாட்டிலையும் போய் பொருளை வாங்குறானா, திரும்ப அந்த களத்துல ஏத்திக்கிறானா, மறுபடியும் அதை வேற நாட்டுல கொண்டு வைக்கிறான். இப்படி சில நாள் போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றான், சரி நம்ம நிறைய பொருள் ஈட்டியாச்சு, ஏதாவது ஒரு நாட்டுல போய் நம்ம செட்டில் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படர்புணல் அங்க சார்ந்தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படர்புணல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பாண்டி நாட்டுல உள்ள ஒரு கடற்கரை பட்டணத்துல சேர்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க. கருதியே தேயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன கருதியே தேயம்னா, வணிகம் செய்வதற்காக குறித்து வைத்த தேசம். எதெல்லாம் வணிகம் செய்யறதுக்குள்ள தேசம் அப்படின்னு பார்த்தாக்கா வங்காளம், பர்மா, அப்புறம் கடல் தீவு, இதெல்லாம் அப்ப வணிகம் செய்யறதுக்குள்ள ஒரு இடமா. அதாவது முன்னாடி காலத்துல, பண்டை சோழர் காலத்திலையும் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், வணிகம் செய்தது. இந்த மாதிரி வணிகம் செய்யறதுக்குன்னே இந்த பர்மா, வங்காளம், இந்த தீவு, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு, வணிகத்துக்காகவே இந்த நாடுகள் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு. ஆனா
அந்த மாதிரி இப்ப அந்த அந்த இடங்களுக்கெல்லாம் வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த சேக்கிழார் பெருமான் மூலம் தான் வந்து நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்பயும் வந்து நம்ம நாட்டுல உள்ளவங்க, அதாவது சோழர் காலத்துல உள்ளவங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல உள்ளவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மாதிரி தேசங்களுக்கெல்லாம் போய் வணிகம் செஞ்சிருக்காங்க. அப்ப என்னென்னலாம் வணிகம் செஞ்சாங்க, எப்படி எப்படியெல்லாம் வணிகம் செஞ்சாங்கங்கிற சிறப்பெல்லாம் வந்து நம்ம இந்த சேக்கிழார் புராணத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு செய்தியாக இதை கூறுறாங்க. அடைவுற சென்று சேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா ஆஹ் கருவியாம், அதாவது எந்த கருவியை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு, எந்த பக்கம் போகணும் அப்படின்னு. இப்ப கூட வந்து திசை காட்டும் கருவின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. லைட் ஹவுஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சு நம்ம எல்லாம் போய் ஏறி வேடிக்கை பார்க்குறோம். நம்ம லைட் ஹவுஸ்ல ஏறி அந்த கடல்லாம் சுத்தி பார்க்குறது அந்த மாதிரி. அந்த மாதிரி அந்த வழியறியும் அந்த களத்துல எல்லாம் ஏறி அந்த கருவியை வச்சு எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த வழியில போறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி போய் பல்பொருளுங்கள் நிதியும் அந்நாட்டு பண்டங்களும் பொன்மணி முதலியனவும் முற்றி, அதாவது முற்றினா எஞ்சாது, அதாவது இதோட முடிஞ்சிட்டுன்னு இல்லையா, நிறைய பொருள் வாங்குறாராம். நிறைய பொருள் வாங்கி அதே மாதிரி பணமும் சம்பாரிச்சு எல்லா வளங்களையும் வந்து எல்லா பொருள்களையும் வாங்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்க வராரு, படர்புன கன்னி நாட்டு ஓர் பட்டினம் அப்படின்னு. என்ன அப்படின்னா கன்னி நாடு அப்படின்னு. கன்னி நாடு அப்படின்னு சொன்னா எதுன்னா பாண்டிய நாடு தான். அப்ப பட்டினம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரை பட்டினம். இப்ப காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. பட்டினம் அப்படின்னாலே கடல் பக்கத்துல இருக்கிற ஊரை பேரை தான் பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பட்டினத்துல வந்து சேர்ந்தார் அப்படின்னு. நிறைய இப்ப படத்துல எல்லாம் காட்டும்போது பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, முக்காவாசி சொல்லும் போது மதுரையில சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவன் வந்து என்ன செஞ்சான்னா கடல் வாணிகம் செய்யும் போது மதுரையில போய் தான் வணிகம் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சினிமா படங்கள்லாம் கூட வந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா கடற்பட்டினம் அப்படின்னு சொன்னதுனால என்னவா இருக்கும் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்திருக்காங்களாம். செஞ்சா அது வந்து மந்திர நகர், அதாவது என்னது தூத்துக்குடி, சேதுக்கரை, குலசேகரப்பட்டினம் இதுதான். அப்ப அந்த பட்டினம் அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடியோ அந்த சேதுக்கரையோ அந்த குலசேகரப்பட்டினம் இதுதான் வந்து துறைமுகப்பட்டினமா இருந்திருக்கு. அப்ப மதுரைன்னு சொன்னோம்னா அங்க வந்து துறைமுகமே கிடையாது, அங்க வந்து கப்பல் வர்றதோ எதுவுமே இல்லை. அப்ப மதுரைங்கிற ஊரு கிடையாது அப்படின்னு வரலாற்றறிகள் வந்து என்ன பண்றாங்களாம், பட்டினம்னா அது வந்து குலசேகரப்பட்டினம் தான், தூத்துக்குடியிலிருந்து உள்ள போற அந்த பட்டினம் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க வரலாற்று அறிஞர்கள் வந்து அதை வந்து கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு. ஒரு இந்த இடத்துக்கு போயிருக்கான், அந்த இடத்துக்கு போயிருக்கான். இப்பயுமே பாத்தீங்கன்னாக்கா குலசேகரப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவை வந்து வணிகத்தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வணிகத்தெருன்னு சொல்றது பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த தெருவுல உள்ளவங்க எல்லாருமே வெளிநாட்டுல போய் வணிகம் செஞ்சவங்களா. இப்பயும் வந்து அவங்க தாத்தா அவங்க தாத்தா அவங்க தாத்தான்னு அந்த பரம்பரைய சொல்லுவாங்க பாத்தீங்களா. புள்ளமாரும்பாங்க, முதலியாரு அப்படிம்பாங்க. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க தாத்தாக்களை வரலாற சொல்லும் போது எல்லாருமே வந்து கடல் வாணிகம் செய்தவர்கள் அப்படின்னு. அப்ப அங்க வந்து அந்த குலசேகரப்பட்டினத்துல அத மாதிரி ஒருத்தர். இன்னொன்னு என்னன்னா கடல் கொண்டு போனது அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் இருக்கு. இருந்தாலும் அந்த குலசேகரப்பட்டினத்துல அவர் வாழ்ந்த தெரு அப்படின்னு சொல்லி இப்பயும் வந்து என்ன பண்றாங்க, அந்த தெருவை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது கடற்கரை பட்டணமா இருக்கிறதுனால கடற்கரை பட்டணத்துல உள்ள வீடுகள்லாம் வந்து எப்படி இருக்கும், அந்த உப்பு அரிச்சு இருக்கும் பாத்தீங்களா, அந்த இதை வந்து நம்ம இப்பயும் வந்து குலசேகரப்பட்டினத்துல பார்க்கலாம். என்னதான் வந்து வந்து இப்ப உள்ள மாடல் வீடுகளா அவங்க கட்டியிருந்தா கூட அதுவுமே என்ன செய்யும், அந்த பழமைய வந்து பறைசாற்றுற மாதிரி தான், அந்த பழமைய வந்து நமக்கு அறிவுறுத்துற மாதிரி தான் அந்த வீடுகள்லாம் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு பட்டணத்துல வந்து என்ன பண்ணியிருக்கிறான் இந்த காரைக்கால் அம்மையார் அப்படின்னு திரும்ப வர்றதுக்கு முன்னாடி இவன் போய் அந்த பட்டினத்தில் போய் சேர்ந்தான். ஏன்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து பொருத்தமான இடம், நாம திரும்பி எங்க போகக்கூடாது, நம்ம வந்து காரைக்கால் போகக்கூடாது, நம்ம வந்து அந்த அம்மாவை விட்டு பிரிஞ்சிடணும், ஏன்னா அவங்க வந்து தெய்வ பெண்ணு, அதனால நம்ம வந்து இந்த பட்டணத்தை சேர்வோம் அப்படின்னு சொல்லி
அந்த புனட் அந்த பட்டினத்துக்கு போய் சேர்ந்தான். பட்டினம் மருங்கு சார்ந்தான், அதுனா மருங்குன்னா பக்கம் அப்படின்னு. அந்த பட்டணத்துல போய் வாழறதுக்கு முடிவெடுத்து அந்த இடத்துல போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல முடிக்கிறாங்க. அங்க போய் சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த நாள் அடுத்த இதுல சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐயா அவர்களுக்கும் சிகாரம் சேனல் அதற்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய. அன்பர்களுக்கு கண்டிப்பா அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்கால் அம்மையார் பற்றிய வரலாறை ஒரு குறிப்பாக தொடர்ந்து நாம் வரலாற்றை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில காரைக்காலிலிருந்து சிவ திருமதி விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் நம்ம எல்லாம் மிக ஆழமாக கொண்டு போய் அந்த இடத்திற்கே கொண்டு சென்று நம்ம எல்லாம் சிந்திக்க வைத்தார்கள். அம்மையாருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாதாரணமாக ஒரு கதையை சொல்லி முடித்து விடலாம். குழந்தைக்கு சோறு ஊட்டுவும் போது நிலாவை காண்பித்து ஊட்டுவதற்கு ஒரு கதை சொல்லி ஊட்டுவதை போல ஒரு சுருக்கமாக சொல்லிக்கூட முடித்து விடலாம். ஆனால் இவ்வளவு ஆழமாக பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. பாருங்க அந்த தனதத்தனுடைய அந்த அந்த மருமகன் அவனுடைய அந்த செயல்பாடுகள், மாங்கனி முதல் கனி, 2ஆம் கனி, இந்த 3வது கனி, இந்த 3 கனியில கொடுத்த விதம், அந்த கனியை பெற்ற விதம், அதை பார்த்து அந்த உள்ளம் அடைந்த விதங்கள் எல்லாம் அம்மா அவர்கள் கோடிட்டு காண்பித்தார்கள். அந்த வகையில இவ்வளவு செய்திகள் அடங்கிய இந்த கதாபாத்திரத்துக்குள்ள இவ்வளவு இருக்கிறதா? அவன் குடியேறிய போது அது தன்மானம் பார்த்தது. அங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும், இங்கிருந்து நாம் அதிகாரம் செலுத்தும் நிலையில் இல்லை. இந்த பெண்ணு நாம் வெளியே சென்று வாழ், நீ சென்று விடு, அவனுடைய தாய் வீட்டுக்கே சென்று விடு என்று சொல்லும் அளவுக்கு அவன் இல்லாத காரணத்தினாலே அங்கிருந்து தன்மானத்தோடு அவன் புறப்பட்ட விஷயத்தையும் அம்மா அவர்கள் சொன்னார். இவ்வளவெல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் அந்த குளிச்சுட்டு சாப்பிட்றானா, குளிக்காம சாப்பிட்றானா, அவன் ஒரு முறையா இருக்கிறானா, நியமங்களை கடைபிடிக்கிறானா, இது எல்லாம் ஒரு அதாவது எந்த ரீதியில திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் அப்படின்னா, பொருளாதார ரீதியர்கள் பொருளாதாரத்தை பார்த்து நம்ம பொண்ணை பார்த்துக்குவான்ற ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தாலே பார்த்த தம்பதியா தான் இருந்திருக்காங்களே கண்டி அவங்க இதுக்கு சூட்டான ஆள் இல்லைன்றத பல இடத்துல சேக்கிழார் சொன்னதாகவும் அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் இதுதான் விதி, சாமி போட்ட நாடகத்தினுடைய இது. அவர் தான் அந்த ஸ்டோரி பிளே, ஸ்கிரீன் பிளே எல்லாம் சொல்லுவாங்க. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே சாமி போடுறது தான். அவர் தான் அந்த எதிராளியும் தீர்மானிக்கிறார். அந்த ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் அவர் தான் தீர்மானிக்கிறார். ஒவ்வொரு கணங்களையும் அவர் தான் தீர்மானிக்கிறார். யாரை சந்திக்கணும், யாருடன் பேச வேண்டும், யாருடன் வாழ வேண்டும், யாருடன் பிரிய வேண்டும், யாருடன் பிணக்கு ஏற்பட வேண்டும், எல்லா சம்பவங்களையும் நாடகங்களையும் சாமியே அதை ஏற்பாடு செய்கிறார். இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே இது நடந்திருக்கிறது. அம்மையார் அவர்கள் புனிதவதியார் என்ற பெயர் உள்ளவங்க கடைசியில காரைக்கால் அம்மையாராக மாறும் வரைக்கும் நம்முடைய தொடர் நிகழ்ச்சி நடந்து வரும். அந்த வகையில் அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு வருகின்ற அன்பர் பெருமக்கள் ஏதாவது இது குறித்து புனிதவதியாரனுடைய இந்த செயல்பாடு குறித்தும், அந்த மருமகன் அதாவது புனிதவதியாருடைய கணவனார் எடுத்த அந்த முடிவு குறித்தும் சொல்லலாம். சிவபெருமான் திருச்சிட்டம். ஆமா, நீங்க புனிதவதியை அவள்னு சொல்றது கதைக்காக சொல்லலாம். இங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கதைக்கு அவர் கதை மாந்திரத்தான் நீங்க சொல்றீங்க. அவங்க காரைக்கால் அம்மையாராக காரைக்கால் அம்மையாரா இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு மானிட பெண். ஆமா ஆமா. அப்ப நீங்க அங்க அவள் விகுதி போடல. ஆமா, சொல்லலாம். நீங்க பயந்துட்டீங்க. அந்த இடத்துல நீங்க பயந்து அம்மா இல்ல நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா திலகவதியார்னு சொல்லிட்டேன், புனிதவதியார்னு சொல்றதுக்கு பதிலா. சரிங்க. ஓ, அந்த சொல்லு யூஸ் பண்ணிட்டீங்களா? நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை காரைக்கால் அம்மையாருக்கு என்னன்னு தெரியல. நான் அதாவது திலகவதியாருக்கு மனம் முடிக்கும் போது அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இருந்த போது திலகவதியார்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தை கவனிச்சிருந்தீங்கன்னா அது தப்பாயிரும் பாத்தீங்களா?
ஆமா, அதுக்காக ஆமா. தான் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை காரைக்கால் அம்மையார நீங்க அவள், இவள்ன்ற இல் விகுதி போட்டுட்டீங்களோ? இது வந்து ஒருவேளை அம்மையார் எப்ப நம்ம புனிதமான ஒரு வந்து இவங்க வந்து இப்ப வரைக்கும் நம்ம கண்ணுக்கு மானிட பெண்ணா தான் சேக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்துறார். ஆமா, ஆமா, ஆமா. அதுக்கு அடுத்தது தான் வந்து அவங்க தெய்வ தெய்வ நிலைக்கு உயர்ந்த பிறகு அவங்கள வந்து எப்போதுமே நம்ம அவ இவள்னு சொல்றதுங்கிறது தப்பு தான். ஏன்னா அவங்க எப்போதுமே தெய்வம் தான். சின்ன தெய்வம் தான். வயசுல இருந்தே அவங்க இறைவன தான் வணங்குற அடியாருங்கிறதுனால நம்ம வந்து அவள் இவள்னு சொல்றதுங்கிறது. இருந்தாலும் கதைக்காக நம்ம சொல்லும்போது அவன், சொல்லும்போது ஆமா, இவள் அப்படின்னு அந்த ஆமா, மாரி ஆமா, சொல்லுவோம். ஆமா. அப்போ அந்த வணிகனையும் வணிகன் தானே சொல்றோம். இன் விகுதி போட்டு ம். தானே சொல்றோம். கண்டிப்பா. வணி ம். வணிகர்ன்னு சொல்றது இல்லையே! வணிகன் வந்தான், கண்டிப்பா. போனான் அப்படி தானே வருது. ம். ஆமா. அந்த வகையில ஏன்னா, கதைய வந்து இவங்களோட இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க இப்ப இப்ப தனதத்தன், தனபதி அப்படின்னு சொல்லும்போது, அவர்கள்ன்னு சொல்றோம். ஏன்னா, அவங்க வயதானவர்கள். இந்த கேரக்டரே ஆமா, வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஆமா. அப்பாங்கும்போது நம்ம அந்த ஒரு மரியாதைய குடுக்குறோம். இப்ப இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க இல்லையா? இப்பதான் திருமணம் ஆயிருக்கு இவங்களுக்கு. கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அப்படிங்கிறதுனாலயே இவங்க சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனாலயே நம்ம அவள், அவன் அப்படின்னு சொல்றோம் நம்ப. அந்த சம்பவம் அந்த அந்த நிகழ்ச்சியில சொல்லலாம். ஆனா அவங்க அந்த ம். அந்த கணவனார் வந்து கால்ல விழுந்து, அதுக்கப்புறம் அவங்க புனித பட்டம் பெறும்போது, அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா, பண்ணும்போது, அங்க கண்டிப்பா. நம்ம கொஞ்சம் அங்க ம். சேக்கிழாரே சில இடங்கள்ல உயர்த்திருவார். ஆமாமா. இங்க உயர்த்தி அந்த அவர் எந்தெந்த நேரத்துல அந்த எந்தெந்த சூழல்ல நடையே உயர்த்தணும். அப்படியே மாறிரும் பாத்துக்கோங்க. ஆமா. இல்ல ம். முதல்ல அ அ அவ ஆக்சுவலா அந்த இது அந்த மருமகன் அவனுக்கு அவங்க கணவருக்கு அவங்க இன் விகுதி தான் அவரே போடுவார். இன் விகுதி தான் போடுவார்ன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. ம். போனான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ம். சார்ந்தான்னு தானே சொல்றாங்க. சார்ந்தான். ஆமா, சார்ந்தான்னு சொல்லல. ஆமா, பட்டினம் மருந்து சார்ந்தான். இதுவரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அவன் அப்படின்னு தான் சொல்றாரு. அவ சொல்றாரு. அறிமுகப்படுத்துறாரு. ஆமா, சொல்லும்போது. ஆமா, ஆமா. ம். ஆமா. கண்டிப்பாம்மா. நன்றி. மிக்க ம். மகிழ்ச்சி. ஆழமா கேட்கிறவங்களுக்கு நிச்சயம் அது புரியும்னு நெனைக்கிறேன். இன்னும் நம்ம கண்டிப்பா. பயணிப்போம். காரைக்கால் அம்மையாரோட பயணிப்போம். ம். புனிதவதியோட பயணிச்சு கண்டிப்பா. அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப காரைக்கால் அம்மையார் சந்தோஷம் பாத்துக்கோங்க. நீங்க ஆமா சொல்லும்போது ரொம்ப ஆழமா இருந்ததும்மா. ரொம்ப நிறைவா கண்டிப்பா. இருந்தது. ம். கனிவா இருந்தது. கனிய பத்தி பேசும்போது ரொம்ப கனிவா இருந்தது. சிவ ஆக சிவா. மொத்தம் இன்னைக்கு 3 கனிய பார்த்தோம். முதல் கனி, 2வது கனி, 3வது கனி. அந்த எவ்வளோ 3வது ஒரு கனி ஏன் ஆழமா அந்த வார்த்தைய அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்ன? ஆமா. சேக்கிழார் பெருமான் வந்து இல்ல ஒரு ஆமா. வார்த்தையும் அந்த அதான் எங்க முதல் கனி எனக்கு குருவா முதல் இருக்கவங்கலாம் மொ சொல்லுவாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அந்த அதாவது முதல் கனி சேக்கிழார் பெருமான் ஒரு எழுத்த கூட வேண்டாத எழுத்த வச்சிருக்க மாட்டாராம். அதான், அதான். அதான் தெளிவா வச்சிருக்காங்க பாருங்களேன். ஆ கண்டிப்பா. ஆமா. ஆனா அந்த அதனால 3வது கனி தெய்வப்புலவர். ஆமா. 3வது கனி ஒரு பரிசோதனை முயற்சிக்காக பார்க்கலாம். கொண்டு வான்னு சொன்னதுனால, அது பார்க்க மட்டும் தான் முடிஞ்சுது சொன்னீங்க பாருங்க. அங்க தான் ஹைலைட் ஆ பாயிண்ட். கண்டிப்பா. கொடுத்த உடனே அது அது இலைக்கு போகல, கையிலேயே மறைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. ம். ஆமா. நிச்சயமா. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? அம்மாகிட்ட? சிவாய நம்ம புனிதவதியார் அம்மா வணக்கங்கம்மா. சிவாய நம்ம அடியன் வாங்கம்மா. காலையில வாங்க, பேசுறேம்மா. வணக்கம். ஆ வாங்க. சிவாய வந்தது. நமம்மா. சிவாய வணக்கங்கம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல ஆ பொதுவா வந்து அந்த காலத்துல கணவன், மனைவி எல்லாம் எப்படி வாழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெய்வமா, அவங்க சின்னவங்களோ, பெரியவங்களோ அவங்கள வந்து அந்த அம்மையார் வந்து நம்ப இல்லோ, இன்னும் போறது இருந்தாலும் தெய்வ நிலையில வந்தனால அவங்கள தெய்வமாவே பார்க்க தோணுத கண்டி தெரியும். அவங்கள போட்டு பேசுறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு வராது. அவங்கள தெய்வமா தான் நம்ம நெனைக்கிறோம். காரைக்கால் கண்டிப்பா, அம்மையார் என்ன கண்டிப்பா. பண்ண ஆ நம்மளுக்கு வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் காரைக்கால் அம்மையார பத்தி நமக்கு தெரியும். அவங்க முன்ன வந்து, பின்னாடி ம். வந்தெல்லாம் அம்மையாருன்னா, ஒரு பெருமானே அம்மையாருன்னாங்கன்ற அளவுக்கு அந்த அம்மா ஒரு உலகத்துக்கே ஒரு தாயா இருந்து, அந்த தெய்வ நிலையில பார்க்கும்போது, அவங்கள வேற கண்டிப்பா. எந்த இதுலயும் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களாம்மா? பெண் தெய்வமாவே. குலத்துக்கே வந்து அவங்க வந்து அம்மை தானே. அதுதாம்மா முதல்ல சொல்லிட்டேன். ஆ நம்மளுக்கு பெண் குலத்துக்கு எவ்வளோ பெரிய பெருமை. அந்த அம்மா கண்டிப்பா. நம்மளுக்கு முதல்ல ஒரு பதிகம் பாடுறதும், அந்த அம்மா இறைவன ம். வணங்குறதும், அவங்க மூலியமா கணவன எப்படி கவனிச்சாங்க, மனைவி வந்து அவரு ம். எந்த அளவுக்கு தெய்வமா சேலஞ்ச் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. பார்க்கலாம் இறான் அப்படி சொல்லக்கூடாதாம். ம். எப்பவுமே நம்ம ஆமா. பக்தியா பார்க்கணுமாக்காண்டி சேலஞ்ச் பார்க்கக்கூடாதாம். சேலஞ்ச் வைக்கக்கூடாதாம். ம். இது நடக்குதா இல்லையான்னு. இல்லைங்களா? கண்டிப்பா, அது வந்து கண்டிப்பா. அந்த மாரி இறைவன பார்த்தனால தான் இந்த மா ஆ. இறைவன வந்து சோதிச்சு பார்க்கறதுக்கு நம்ம யாரு? ஆ அ அது வந்து இது மூலியமா சித்தாந்தத்திலே தெரிஞ்சுக்கிற சொல்லுவாங்க. வாய்ப்பு. மிக்கு சோதிக்க வேண்டாம் அப்டின்னே ஒரு வார்த்தை இருக்கும் ம். பாத்துக்கோங்க. சொல்லும்போது. அது அது. அதாவது ம். இறைவன வந்து நீ சோதிச்சு பார்க்கணும்னு நெனச்சீன்னா, கண்டிப்பா உன்னால இறைவன அறிந்து கொள்ளவே முடியாது. நீ முடியாது. உணரணும்னு நெனைக்கணுமே ஒழிஞ்சு சோதிச்சு பார்க்கக்கூடாது அப்டிம்பாங்க. ஆமாங்க. அதான் மிக்கு அதே மாரி சோதிக்க வேண்டாம்.
ஆமாங்கம்மா. அதே மாரி யாராவது பூஜை ம். பண்ணாடா இருப்பா நடக்குதா பார்க்கல. நான் அடியேன் சொல்லுவேன்னா, ஆ, சேலஞ்சு வைக்காதீங்க. சுவாமி நமக்கு பண்ணுவாரு, நமக்கு செய்வாரு. கண்டிப்பாக. நீங்க கண்டிப்பா, படிக்கிறதுனால நமக்கு கண்டிப்பா. நல்லது நடக்கும். அப்படிதாம்மா நம்ம ம், நெனைக்கணும். பார்க்கலாம் இரு, இப்பதான் கண்டிப்பா. ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்பதான் நான் ம், செய்றேன். பார்க்கலாம், ம். பார்க்கலாம் இது நடக்கணும். அந்த மாரி சொல்லாதீங்க எப்பவுமே சுவாமி கிட்ட அத மாத்திரம், பதிகன் கிட்ட இல்ல அந்த மாத்திரம். மாரி ஒரு பார்க்கலான்னு ஒரு இதுல பார்த்தாலே அவங்களுக்கு அது நிறைவு எப்படி வரும்? நெனச்சு பாருங்க. வர இறை வராதுங்கம்மா. இறை அதுதான் சேலஞ்சு ம். வைக்காதீங்கன்னு சொல்லுவோம்மா யார்கிட்டயுமே நான் அடியேன் வந்து. ஓ! ம். சரி, ரொம்ப சரி. ரொம்ப சந்தோஷம்மா. எல்லாரும் பேசணும். அதனால சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பேச வாய்ப்பு குடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அ சிவாய பு நமः. புனித புனிதவதிய பார்த்தா மாரியும், அவங்க வீட்டுக்கார பார்க்குற மாரியும், அந்த கனவுல அப்படி போயினுக்குது அந்த வீடுங்க மாரியும், அந்த பழம் வரா சிவ சிவா. மாரியும், அந்த அப்படியே ரீல் ஓடுற மாரி சினிமா பார்க்குற மாரிம்மா மனசுல. சிவாய நமம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. சிவாய நம, சிவாய சிவாய நம, நமः. சிவாய நம. நன்றி, நன்றி. அமெரிக்கால இருந்து ஒரு விமர்சனம் நீங்க பெற்று விட்டீர்கள். அடுத்துமா சிவ சிவா. அம்மா சிவாய நம ஐயா. வணக்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அதாவது அந்த காலத்துல ரேடியோ காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிவி இல்லாத காலத்துல, அது ம். அந்த சூழ்நிலைக்கு நம்மள கொண்டு போயிடுவாங்க. அது சிவ முதல்ல சிவா. ரேடியோல ஆமா, கேட்டவங்களுக்கு ஆமாய்யா. தெரியும். ஆமா. அந்த ம். கதை சொல்ற விதமே அந்த சூழ்நிலைக்கு எப்படிப்பட்டவங்களையும் கொண்டு போயிடுவாங்க. இப்ப என்னதான் நம்ம கண்டிப்பாக. தொலைக்காட்சி பார்த்தா கூட நம்ம அதுல ஊன்ற முடியாது. அப்படி முடியாது. ம். ஆனா நீங்க கொண்டு போறது நானே அப்படியே முழுகிட்டேன். அது என்னதான் செய்யறதுன்னு தெரியல. அப்படியே அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டீங்கம்மா. அது அது வந்து இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த சொல்லுகின்ற சிவ விதம் கூட. சிவா. அ அது இல்லாம நடுவுல இப்ப இத பத்தி கொஞ்சம் விவாதம் பண்ணீங்க. அதாவது அவள் சேர்க்கலாமா? அவர் சேர்க்கலாமான்னு. ம். இப்ப நீங்க வந்து கதைய வந்து எங்களுக்கு தெளிய வைக்கிறீங்க. எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. இவ்வளவுதானே கண்டிப்பா. தவிர நடுவுல வந்து அவள் வந்துட்டாலோ, இல்ல அவர்ன்னு வந்துட்டாலோ ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க வந்து ம். எங்களுக்கு கதை எங்களுக்கு விளக்க போறீங்க. ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்றீங்க. இறைவன் அருள பத்தி சொல்றீங்க. அதனால கண்டிப்பா. நடுவுல இப்படி வந்துட்டா, அப்படி வந்துட்டான்னு அதெல்லாம் ஒண்ணும் தவறு பெருசா ஒண்ணும் எடுத்துக்க வேணாம்மா. எங்களுக்கு தேவை சிவ உங்களுடைய ஐயா. கருத்து. அது இல்லையா, நம்ம பண்பு கருதின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம அதையும் தாண்டி பேசும்போது ஆ ம். அதையும் தாண்டி கண்டிப்பா. நம்மளுக்கு நான் வந்துரலாம். சில நேரங்கள்ல இப்ப ம். இறைவன கூட நம்ம அவன், இவன் சொல்றோம் கொஞ்சம் உரிமையா கண்டிப்பா, உரிமையா. கண்டிப்பா. அது மாரி 1, 2 தவறு வந்தா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நீங்க சொல்றதே பெரிய இறைவன் அருளு. இதில் இல்ல, இல்ல. நடுவுல அவன்னா அவன் வந்தான்னா ம். எப்படி போட்டும். திருஞான சம்பந்தரே ஃபர்ஸ்ட் பாட்டுலே "இவனன்றே" அப்படின்னு தானே சொல்றாரு. அதுதான் சொல்றேன். இப்ப ஆ. இந்த மாரி கிட்டத்தட்ட எங்களுக்கு குடுத்து வச்சிருக்கணும். இதுல இன்னு வந்தான்னா, எள்ளு வந்தாட்ட ஏதாவது வந்துட்டு போட்டும். எங்களுக்கு எங்களுக்கு தேவை அம்மையாருடைய இது வாழ்க்கை வரலாறு. சிவ அதனால சிவா. நாங்க அதுதான் அருமை. கவனிப்போமே தவிர, இல்ல இன்னெல்லாம் கவனிக்க போறதில்ல நாங்க. நீங்க அற்புதம், சொல்றதே அற்புதம். எங்களுக்கு பெரிய விஷயம். கண்டிப்பா, சிவ கண்டிப்பா. சிவா. சிவ நீங்க சிவா. மிக்க நன்றி. சொல்றது, ரொம்ப சொல்லுகின்ற விதமே ஆண்டவன் அருள் கிடைக்கட்டும். நீங்க இத போல பல நிகழ்ச்சிகள் எங்களுக்கு சொல்லணும்மா. நன்றிம்மா. கண்டிப்பாயா, கண்டிப்பாயா. உங்கள மாரி அடியார்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நான் நான் எங்களோட பயணம் தொடர்ந்துகிட்டே தான்யா இருக்கும். சிவ கண்டிப்பா, சிவா. கண்டிப்பா. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. நன்றி. சிவாய நமः. மனமார்ந்த நன்றிங்க. ஐயா வந்து ராணிப்பேட்டை மாவட்டம். அங்கிருந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நாள் அதிகம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு நான் கரெக்ட்டா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சிவ சிவா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அது வானொலிய சொன்னாங்க பாருங்களேன். இந்த காட்சியில கூட ம். உங்களுக்கு அந்த கண்டிப்பா, நிபுணத்துவம் கிடைக்காது. கண்டிப்பா. நீங்க ம். காதால கேட்கும்போது அந்த இடத்துக்கே நீங்க ம். போயிடலாம். ஒருவேள கண்டிப்பா. படம் இந்த கலர்ல இருந்திருக்குமோ, இல்ல மஞ்ச அவங்க அத கலர்ல வந்து இருந்திருக்குமோ. அனுபவிச்சிருக்காங்க நல்லா. ஆமா. வானொலி கேட்கிற ம். பழக்கம் வந்து அந்த இடத்துக்கே நம்ம கண்டிப்பா. போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ம். கனதத்தன் இப்படி இருந்திருப்பானோ, கரெக்ட்டா ஃபீல் பண்ணியிருப்போம். ம். இப்படி இருப்பானோ, அம்மா அப்படி இருந்து பூஜை அறையில வந்திருப்பாங்களோ. நீங்க திரையில கண்டிப்பா. பார்த்தீங்கன்னா கூட அந்த எல்லைக்கு போ முடியாது. ஆனா, இத நீங்க ம். செவி வழியா சொல்லும்பொழுது, இது ஒரு செவி வழி தொடு சிகிச்சை இது. நம்ம வந்து சிவ நம்ம சிவா. ஏதோ லேர்ன் பண்றோம். அத லேர்ன் பண்ணிக்கிறோம். ம். நிச்சயம், நிச்சயம் லேர்ன் பண்ணிக்கிறோம்மா. ஒரு கற்றல் இங்க நடக்கிறது. ஆமா. கேட்டல் மூலியமா சிவ அதான் நம்ம சேனலுடைய லோகோவே வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், சிவனோடு கூடல். நெட்டை கூடல். நிட்டை கூடல். ம். சிவனோடு கூடல் நம்ம சேனல்ல வச்சுட்டோம். நிட்டை கூடல்ன்ற ஓ! நிகழ்ச்சி நம்ம அப்படியா? காலையில சரி, சரி. ஆமா. இல்ல, இல்ல. நான் நான் அத நான் சாரி நான் இதுவரைக்கும் நான் அத கவனிச்சது இல்ல. அ இருந்தாலும் வந்து கேட்டல் அதுக்கடுத்து நிட்டை கூடல் அப்படிங்கிற அந்த இதுதான் கான்செப்ட்ங்கிறதுனால நான் அத சொன்னேன். ஆமா. ஆமா. டெய்லி காலையில ம். 4:10க்கு நிட்டை கூடல் நிகழ்ச்சி நம்ம தொடங்கியிருக்கோமா நேத்துலருந்து. ஓ! சரி, சரி. ஆமா. ஆமா. சிதம்பரம் கோயில்ல ஒலிக்கக்கூடிய சிகண்டி மணி ஒலிக்கும். அந்த ஒலிய கேட்டுக்கிட்டே நீங்க உட்காரணும். வேற ஒண்ணும் இல்ல.
சரி, சரி. 4:10லேருந்து 5:10 ஏகாந்தமா உட்காந்துட்டு 5:10க்கு ரிலீவ் ஆயிடலாம். 5:20க்கு எப்பொழுதும் போல திருமுறை பாராயணம் நடக்கும். ஓ! சரி, சரி. ஆமா. இது நல்ல வந்து முயற்சி, பிரம்மத்தோட நல்ல இறை முயற்சி. ஆமா. இறைவனோட இறைநீரை கலக்கிறதுக்கு ஒரு பெரும் முயற்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல நன்றிங்க. தவத்துக்கே அதுதான் ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆமா. அது ம். காலையில 4:10க்கு அந்த பெல் போட்டு விட்டுருவோம். ம். நல்ல ஒரு நல்ல அவங்களுக்கும் சௌகரியமா உட்காந்துக்கணும். ம். சுகாசனத்துல, புடிச்ச ஆசனத்துல ம். உட்காந்துக்கணும். சரி, சரி. ஆமா. அந்த இடுப்பு, அந்த வயிறு, அப்புறம் வந்து மணிப்பூரகம், மார்பு, அப்புறம் வந்து கழுத்து ம். என்று சொல்லக்கூடிய இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி இதெல்லாம் கடந்து நின்னு நிதானமா ஆங்ஜான்னு சொல்லக்கூடிய மனோன்மணின்னு ம். சொல்லக்கூடிய சதாசிவத்தினுடைய இடத்துக்கு நம்ம போறோம். அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போணும்னா, புனிதமா நம்ம உடம்ப வந்து ஆலயமா மாத்திக்கிட்டு, ஒரு பெல் சவுண்ட கண்டிப்பா. அப்படியே கேட்டுக்கிட்டே அதுல திளைக்க போறோம். ம். ம். ஒரு நல்ல முயற்சியில இறங்கியிருக்கிறோம். இறைவனுடைய திருவருள் கருணை கூட்டு வைக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. இறைவனுடைய அருள் நன்றிங்க. இருக்கிறதுனால தான் அந்த முயற்சியெல்லாம் வந்து வெற்றி அடையுது. நிச்சயம், 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 நிச்சயம். நன்றிம்மா. இவ்வளவு தூரம் வந்து பங்கெடுத்து எங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் 10 நிமிடம் உழைத்திருக்கிறீர்கள். அற்புதமா எங்களுக்கெல்லாம் செவி சரி சிவா. மடுக்க செய்திருக்கிறீர்கள். நன்றி, ஐயா, நன்றி, நன்றி. வாங்கம்மா. வச்சுட்டோம்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. வழிபாடு வழிபாடு போனதுனால முழுமையா கேட்க முடிய மாட்டேங்குதுங்க அம்மாவது. சரிங்கம்மா. நீங்க அந்த 2வது புனித பயணம், புனிதவதியாரின் புனித பயணத்தினுடைய மீள் பதிவு இருக்குமா? அதுதான் அதுலதான் பார்த்தேன். இன்னைக்காவது அதுல கேட்கலான்னு பார்த்தேன். டைம் கரெக்டா டைம் ஆகி சரிங்கம்மா. போயிடுச்சு. நிச்சயம் இப்ப இத ரெக்கார்ட் ரொம்ப பண்ணி நிச்சயம் அத நன்றிம்மா, நாங்க ரொம்ப அருமையா சொல்றீங்க அம்மா. நன்றி நன்றிம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாங்க சிவாயனம்மா. காஞ்சிபுரம். நிச்சயம் சிவாயனம்மா. காரைக்கால்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா, அம்மாவெல்லாம் நீங்க பார்க்கலாம். அருமையான கண்டிப்பா, குரலுமா. அருமையான கண்டிப்பா குரல். நான் இனிமையா இருக்கு. சீக்கிரமா இனிமையா காஞ்சிபுரம் வர இனிமையா இருக்கு. முயற்சி பண்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லி வாங்கம்மா. சொல்லியே எனக்கு ம். காஞ்சிபுரம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திட்டீங்க. வாங்கம்மா, கண்டிப்பா. வாங்கம்மா, ம். வாங்கம்மா. கண்டிப்பா. நீங்க தேவாயெல்லாம் அதாவது வரணும் உங்க தான் நாங்க வேண்டோம். அஹ் இன்னைக்கு இப்ப மூலஸ்தானத்துல நான் தேவாய வச்சுதான் வரணும் அப்படின்னு தான் வேண்டுறோம்மா. வேண்டுறோம்மா. சிவ சிகாரந்தர் சிவா. உமையாள் அதாவது ஆமா என்னன்னா எனக்கு வந்து நீங்க இப்படி சொல்லி சொல்லியே உங்க அடியார் கூட்டத்தெல்லாம் வந்து தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? ஆமாம்மா. ம். அதனால கண்டிப்பா நம்ம காஞ்சிபுரம் வரணும். இந்த அடியார்கள் எல்லாம் வந்து நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயம், வந்து எனக்கு நிச்சயம். ஒரு மனசுக்குள்ள ஒரு வாசகர் வட்டத்த ஒரு வாசகர் அடியார் வட்டத்த நீங்க உருவாக்குறீங்க. கண்டிப்பா. அடியார்களுக்கு தரிசனம் தரணுமா நீங்க? ம். அடியாரை சிவ சிவா. மன அப்படியெல்லாம் இல்லம்மா. எல்லாம் இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் அடியார்கள் தான். எல்லாம் ஒண்ணுதான். நாங்கெல்லாம் நம்ம அடியாரெல்லாம் உங்கள் தரிசனத்திற்கு காத்து கொண்டிருக்கிறோம். சிவ சிவா. வாங்கம்மா மிக்க வாங்க. நன்றி. வரும்போது செய்தி சொல்லிட்டு வாங்க. குழுவுல போட்டுட்டு வாங்க. ஐயா கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. நாங்கெல்லாம் வர்றதுக்கு வசதியா இருக்கும். நிச்சயம். சரிம்மா, சரி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா கண்டிப்பா எங்க செய்யணும். இருக்காரு? ம். காஞ்சிபுரமா? கிருஷ்ணமூர்த்தி நீங்க ஐயா எத்தனை வந்து அடியார்கள் ராணிப்பேட்டை இருக்கீங்கம்மா குழுவுல? இப்போ நம்ம அம்மா. குழுலையாம்மா? ம். கிட்டத்தட்ட 30 பேர் வராங்கம்மா. நான் இப்போ எல்லாரையும் எப்படிம்மா கேட்கறீங்க? அதாவது காஞ்சிபுரத்துல இல்ல, உள்ளவங்களா? இல்ல. எல்லாம் தனித்தனியா இப்ப இருக்காங்க? இவங்க காஞ்சிபுரத்துல அந்த பூஜையில ம். இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அது எத்தனை பேர் ஆ. இருப்பாங்கன்னு கேக்குறேன். ஏங்கம்மா? இப்ப சரியா என்ன கவுண்ட் பண்ண முடியலையே? இல்ல, இல்ல. ம். இவங்க நான் ஒரு பூஜைக்கு போயிட்டு வர்றதுனால லேட் ஆயிருதுன்னு சொல்றாங்கல்ல. ஓ! அந்த சோமவாரத்துக்கு போயிட்டு வராங்க. நீ சோமவாரம் வழிபாட்டுக்கு போயிட்டு வராங்க இப்போ. ஆமா. அதான் சொல்லுங்கம்மா. அந்த சொல்லுங்க. வழிபாட்டுல 25 எத்தனை பேர், பேர் இருக்கீங்க? 25 பேர், 30 பேர் இருப்பாங்கம்மா. சரி, சரி. இல்ல அதாவது ஈடுபாட்டோட வரணும். அதுதான் முக்கியம் பாத்துக்கோங்க. ஆமாம்மா, ஆமாம்மா. ம். அதாவது நன்றிங்க. இப்ப நான் பேசுறதுன்னு சொல்லல. இந்த மாரி கோயிலுக்கு வந்து ஒரு குரூப்ப கூட்டிட்டு போயி அத செயல்படுத்துறதுங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய காரியம் பாத்துக்கோங்க. ஆமா, 5:30 ஆமாங்க. மணிக்கு ம். ஆரம்பிப்போம். திருமுறை ம். எடுத்து முடிச்சுட்டு 8:30க்கு தான் முடிப்போம். 8:30, 9 ஆயிடும். இப்ப எங்க சைடுலலாம் நெறைய கோயில் இருக்கும் பாத்துக்கோங்க. ஆனா கோயிலுக்கு யாரும் ம். வரமாட்டாங்க. அதுதான் ம். பெரிய ஒரு இது. ஏன்னா கோயில் இங்க நகரம்னு இங்க தான் பேரு பாத்துக்கோங்க. ஆனா ம். பாத்தீங்கன்னாக்கா, நெறைய பேர்லாம் கோயிலுக்கு வரமாட்டாங்க. இந்த மாரி சேர்ந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த பிரதோஷம் அந்த மாரி தான் மக்கள் வந்து கூடுவாங்க பாத்துக்கோங்க. சிவ. நன்றிங்க. அதனால நல்லது. இந்த மாரி ஒரு குரூப் அம்மா நன்றி. இந்த வெரி குரூப் 2, 3 குரூப் ஆ. நடக்குது மயாகாம்பரத்துல. ம். சரி, சரி. 3 மணிக்கே ஒரு குரூப் ஆரம்பிச்சிடுவாங்க. அகத்தியர் ம். படிக்கிறாங்க. சரி, நமச்சிவாயங்கம்மா. சரி. அம்மா சிவாய நமம்மா. நமச்சிவாயங்கம்மா. ஆ, ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க. நாங்க வந்து சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, மலாட்டப்பட்டி சொல்லுங்க.
ம். வாலாஜாபேட்டையில இருக்கிறோம்மா நாங்க. பெண்கள் ஆ. எல்லாம் சாயங்காலம் 6 மணி ஆனா டெய்லியே தேவ திருமுறை வழிபாடு. எங்களுக்கு 6 மணி ஆனா ஆ. கால் நிக்கல அப்படின்னு டெய்லியே ஒரு 1½ வருஷமா கண்டினியூவா டெய்லி வந்துருவாங்க 10, 15 பேரு. டெய்லியே திருமுறைகள் படிப்போம்மா. நான் இப்ப ஊருக்கு வந்துட்டு இருக்கிறேன். நான் போன உடனே தெரியும் அதுல அப்படியே அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்சம் பண்ணோட டெய்லி பாடுறாங்கம்மா. டெய்லி பாடுறாங்க. பஞ்சபுராணம் பாடுவாங்க. திருமுறைகள்ல கொஞ்சம் பதிகமெல்லாம் பாடுவாங்க. டெய்லி நடக்குதுங்கம்மா அங்க. கா ஏகாம்பரநாதர் கோயில் வாலாஜாபேட்டை. சிவாய நமமா ரொம்ப சொல்லலான்ட்டு. மிக்க ரொம்ப நன்றிங்க. சந்தோஷமா. அந்த இதெல்லாம் செய்தி பகிர்ந்தது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் இறைவன் யாரையாவது ஒருத்தவங்கள தான் செலக்ட் பண்ணியிருப்பாரு பாத்துக்கோங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு நிச்சயம். ஈடுபாடோட இருக்கிறவங்க, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறவங்க, அந்த மாதிரி இப்ப ஐயா எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாராலையும் அது மாதிரி செய்ய முடியுமா? நினைச்சு பாருங்க. சிவ சிவ சிவா. ம். கண்டிப்பாமா. ஆமா, நம்ம இப்ப எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. நம்ம நிச்சயம் நிறைவு அந்த நம்ம விழாவினுடைய சிறப்பே நம்ம திரு ஆலங்காட்டுல நம்ம விழா வைக்கிறோம். சரிங்களா? அதுல நீங்க பங்கேற்கிறீங்க. சரிங்கய்யா. செய்யலாம் ஆமா. ஐயா, நீங்க செய்யலாம் ஐயா, செய்யுங்க, வைங்க ஐயா. ஆலங்காட்டுல விழா ஏற்பாடு செய்யப்படும். நீங்க அங்க புனிதவதியாரனுடைய புனித பயணத்தை நம்ம நிச்சயம் இந்த இந்த பயணம் முடிக்கும் போது, இல்ல விழா எடுக்கும் போது கண்டிப்பா அங்க நம்ம ஆலங்காட்டுல கால வைக்கிறோம். சரிங்களா? வைக்கலாம், கண்டிப்பா வைக்கலாம். ஐயா, கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா. செய்யலாம் ரொம்ப ஐயா, சந்தோஷம். செய்யலாம் ஐயா. ஆமா. புனிதவதியார் புனித பயணம் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய டீம் மொத்தமே நம்ம இந்த விழா குழு இந்த இந்த குழு மொத்தமே அங்கதான் இருக்கும். நிச்சயம் அடியார் பெருமக்கள் ஒரு வட்டமா அங்க இருப்பாங்கம்மா. அங்க நீங்க உரையாற்றுவீங்க. சரியா? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா நன்றி, ஐயா. நன்றி. அது மட்டும் இல்லாம இடையில நீங்க பயணிச்சீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் திங்கட்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே அந்த வரலாற்றை நமக்கெல்லாம் காரைக்காலிலிருந்து சிவ திருமதி விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அம்மையாருடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எனின் நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணின் நல்லக்தரும் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மீண்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்துணை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். நன்றி, வணக்கம். சொல்லுங்கம்மா. அனைத்து அடியார்களுக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டெலி சேனல் இதுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா, மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.